ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஐ இன்டர் குரூப் 1 இன்கம் டேக்ஸில் நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸோ சாப்டர் 1ல் வந்து பேசிக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு போன வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸோ இந்த யூனிட்லேருந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 2A இருக்குது இல்லையா, எக்ஸாமில் வந்து செக்ஷன் பியில் 2A வந்து இந்த யூனிட்லேருந்து தான் மோஸ்ட்லி வரும். இதில் வரும், இல்லைனா அக்ரிகல்ச்சர் இன்கமில் வரும். அக்ரிகல்ச்சர் இன்கம் விட இதில் வரதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அண்ட் இது வந்து ரொம்ப குட்டி சாப்டரும் கூட. ஸோ இதில் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுங்கிறது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுலேருந்தே இந்த சின்ன சாப்டரை நீங்கள் படிச்சிங்கனாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு 7 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன? ஸோ ரெசிடென்ஷியல் அப்படிங்கிறது வேறு, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுங்கிறது வேறு, சிட்டிசன்ஷிப்புங்கிறது வேறு. ஸோ நிறைய பேர் வந்து இது ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ இந்தியன் அப்படின்னா என்னது? இந்தியன்கிறதுனா சிட்டிசன்ஷிப். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் பிறந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்தியாவில் பிறந்துட்டீங்களா, அதனால நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தான். ஆனால் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அப்படி கிடையாது. இப்படி கூட இருக்கலாம். ஒருத்தவங்க வந்து ஃபாரினராக இருக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து பீட்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். இல்லைனா இந்தியாவில் வந்து இருக்கிறவங்க வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் போய் இருக்கலாம். அவங்க வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுங்கிறது சிட்டிசன்ஷிப்புங்கிறதும் வேறு வேறு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்று வந்து என்னென்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வருஷம் கால்குலேட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு தடவை டிசைட் பண்ணுறோன்னா அப்புறம் அவங்க எல்லா வருஷத்துக்கும் ரெசிடெண்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இயர்லி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் ஆர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து நம்ம வருஷம் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, சில எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட். ஓகே, அந்த பெனிஃபிட்லாம் கவர்மெண்ட் வந்து நான் ரெசிடென்ட்க்கு மட்டும் தான் கொடுப்பேன், நான் ரெசிடென்ட்க்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதுக்காக நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெசிடென்ட் அப்படின்ட்டு பிரிப்போம், இல்லை நான் ரெசிடென்ட் பிரிப்போம். ஸோ ரெசிடென்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் இன்கம் ஃபாரின் இன்கம் ரெண்டுமே வந்து டாக்ஸபிளாக இருக்கும். நான் ரெசிடென்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் இன்கம் மட்டும்தான் வந்து டாக்ஸபிளாக இருக்கும். ஸோ இது எப்படி இந்தியன் இன்கம் ஃபாரின் இன்கம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வர கான்செப்ட்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப்புங்கிறதும் வேறு அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வருஷம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ யாருக்கு கால்குலேட் பண்ணுவோம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா, பர்சனுக்கு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, பர்சன்னா இண்டிவிஜுவல் மட்டும் கிடையாது. பர்சன்னா இண்டிவிஜுவல், ஹஃபி, ஏஓபி, பிஓஐ, கம்பெனி, ஃபர்மு, எல்எல்பி, இது எல்லாமே வந்து பர்சன் தான். ஸோ எல்லா பர்சனுக்குமே நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் படிப்போம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலுக்கு பார்க்கும்போது பேசிக் கண்டிஷன், அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு 2 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இதை பாருங்கள். ஓகே, ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு 2 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கண்டிஷன் இருக்குது. அந்த பேசிக் கண்டிஷனில் ஒன்று மட்டும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஓகே, ஏதாச்சும் ஒன்று மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களா, இல்லை பண்ணலையா, ஏதாவது ஒன்று. ஓகே, 2 கண்டிஷன் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்றை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணிட்டாங்க எஸ் அப்படின்னா அவங்க வந்து ரெசிடென்ட், பண்ணலை அப்படின்னா நான் ரெசிடெண்ட்டாக வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரெசிடெண்ட்டாக வந்துச்சுன்னா அடிஷ்னல் கண்டிஷனை செக் பண்ணணும். ஓகே, அடிஷ்னல் கண்டிஷன் வந்து 2மே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2மே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். 2த்துமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். புரியுதா? ஸோ பேசிக் கண்டிஷன்லாம் என்ன, அடிஷ்னல் கண்டிஷன்லாம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலுக்கு பேசிக் கண்டிஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு இண்டிவிஜுவலை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக் கண்டிஷனாக பார்ப்போம். அந்த பேசிக் கண்டிஷன் 2மே சாட்டிஸ்ஃபை பண்ணுவான், இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களா, இல்லை பண்ணலையா அப்படின்னா அவங்க நான் ரெசிடென்ட், அவ்வளோதான். பண்ணிட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெசிடென்ட். அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம். பேசிக் கண்டிஷன் வந்து எனி ஒன், அடிஷ்னல் கண்டிஷன்னா 2த்துமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, சாட்டிஸ்ஃபை எனி ஒன் பேசிக் கண்டிஷனாக பிகம் ரெசிடென்ட் இன் இந்தியா. ரெசிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் செக் பண்ணுவோம். அடிஷ்னல் கண்டிஷனில் வந்து 2த்துமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இது வரைக்கும் ஓகேவா? இப்போ வந்து பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக் கண்டிஷன் வந்து ப்ரீவியஸ் இயரில் 182 days ஆர் மோர் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும் இந்தியாவில்.
அந்த ப்ரீவியஸ் இயருங்கிறது கரண்ட் ப்ரீவியஸ் இயர். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து அசஸ்மெண்ட் இயர் 26-27, ப்ரீவியஸ் இயர் 25-26. ஸோ நம்மளோட எக்ஸாமுக்கு அசஸ்மெண்ட் இயர் வந்து என்னது 2026-27. அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிற ஒரு ஃபோக்கஸில் தான் நான் அது எடுக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னா என்னன்னு புரியும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து அசஸ்மெண்ட் இயர் 26-27. ஸோ நீங்கள் அசஸ்மெண்ட் இயர் 26-27க்கு நீங்கள் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த ப்ரீவியஸ் இயர் 25-26 இருக்குல்ல, அப்போது வந்து அவங்க 182 days ஆச்சும் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெசிடென்ட். ஓகே, புரியுதா? ஸோ ப்ரீவியஸ் இயர் 25-26ல் 182 days ஆச்சு. இந்த 182ங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 182ங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 365 days, அந்த 365 டிவைடட் பை 2 போட்டால் 182.5ன்னு வருது. ஸோ பாதி வருஷமாச்சும் அப்படிங்கிற மாதிரி 182 days ஆர் மோர் அப்படிங்கிறதுனால, புரியுதா? ஸோ இது 182ங்கிறது மறந்து போச்சுன்னா நீங்கள் இப்படி ஒரு வருஷத்துக்கு 365 டேஸுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. ஸோ 365 டிவைட் பை 2ன்னு போட்டோன்னா 182.5 வருது. ஸோ 182 டேஸை விட அதிகமாக வருது. அதனால 182 days ஆர் மோர். ஓகே, அட்லீஸ்ட் 182 days ஆச்சும் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் 25-26ல் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெசிடென்ட். இந்த கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா இப்போ அசஸ்மெண்ட் இயர் 26-27க்கு கரண்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது 25-26 தான். ஸோ 25-26 ப்ரீவியஸ் இயரில் 182 days ஆர் மோர் வந்து நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்களா அப்படிங்கிறது. இந்த ஸ்டே இன் இந்தியா இருக்குல்ல, இது வந்து கண்டினியூஸாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, பீரியட் ஆஃப் ஸ்டே மே நாட் பி கண்டினியூஸ், இப்படி கூட இருந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து இயர்னா நம்ம எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம், ஜனவரியா? இல்லை, நம்ம இயர்னா ஏப்ரலில் ஆரம்பிச்சு மார்ச்சில் முடியுதுன்னு தானே சொல்லுவோம். ஸோ அசஸ்மெண்ட் இயர் 26-27க்கு ப்ரீவியஸ் இயர் 25-26 அப்படின்னா 1st April 2025லேருந்து 31st March 2026 வரைக்கும் அதுக்குள்ளே அந்த 182 டேஸை பார்க்குறோம். அந்த 182 டேஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இப்படி இருந்துக்கலாம், ஏப்ரலில் அவங்க வந்துட்டாங்க, மேல வந்து அவங்க வரவே இல்லை, அப்புறம் வந்து ஜூனில் வந்து 2 நாள் வந்துட்டு போனாங்க, அப்புறம் ஜூலையில் 6 நாள் வந்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதம் வந்துட்டு போனாங்க. அப்படி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அது கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் அரைவல் போத் ஷால் பி கவுண்டட். இப்போ அன்னைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா இன்னைக்கு வராங்கல்ல, இந்த நாளையும் தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு நாள் வந்து இங்கேருந்து போகிறாங்கல்ல, அந்த நாள்லையும் தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணுமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறது அந்த நோட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் அரைவல் ரெண்டுத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துப்போம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னது, இது ஏதாவது பேசிக் கண்டிஷன். இது வந்து செக்ஷன் 6ல் இருக்குது. செக்ஷன் 6ங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் நோ ப்ராப்ளம். எப்படி எழுதலாம்னா அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் அப்படின்ட்டு எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் வந்து என்னது, ப்ரீவியஸ் இயர். எந்த ப்ரீவியஸ் இயர்? கரண்ட் ப்ரீவியஸ் இயர். நம்ம எந்த வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோமோ, அசஸ்மெண்ட் இயர் 26-27க்கு கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டான கரண்ட் ப்ரீவியஸ் இயர் 25-26ல் 182 days ஆச்சும் அவங்க இந்தியாவில் இருந்திருக்கணும். அந்த இருந்த நாள் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. அவங்க வந்த நாளையும் போன நாளையும் தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் ரெசிடென்ட். சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணுவீங்க. அந்த இன்னொரு கண்டிஷன் வந்து என்னென்னா, கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 days ஆர் மோர் வந்து இருந்திருக்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர் 25-26 இருக்குல்ல, அதில் 60 days ஆச்சும் 60 days ஆர் மோர் 60 days ஆச்சும் இருந்திருக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயர் இருக்குல்ல, அதில் 365 days ஆர் மோர் வந்து இருந்திருக்கணும். இப்போது நம்மளுடைய எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டான அசஸ்மெண்ட் இயர் 26-27 அதுக்கு வந்து நம்ம அவங்க ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குறோம், ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் பேசிக் கண்டிஷனை வந்து பார்க்கணும். ஒரே நிமிஷம் ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய கரண்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது 2025-26. இந்த 2025-26ல் வந்து அவங்க 60 days வந்து இருந்திருக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில், இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயர்னால் வந்து என்னது 24-25, 23-24, 22-23, அப்புறம் 21-22. இந்த 4 ப்ரீவியஸ் இயர் இருக்குல்ல, இதில் வந்து அவங்க 365 days ஆச்சும் இருந்திருக்கணும். மினிமம் 365 days இருந்திருக்கணும். ஸோ 365 days ஆர் மோர்னா 365 days ஆச்சும் மினிமம் 365 day ஆகுது இருந்திருக்கணும். புரியுதா? செகண்ட் பேசிக் கண்டிஷன். ஸோ கரண்ட் ப்ரீவியஸ் இயர்னால் 25-26ல் 60 days மினிமம் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற
4 ப்ரீவியஸ் இயர் இருக்குல்ல, அதில் 365 டேஸ் மினிமம் வந்து இருந்திருக்கணும். புரியுதா? இப்போ இதை ஞாபகம் வச்சுக்க முடியுமா உங்களால் பேசிக் கண்டிஷனை? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம்? ப்ரீவியஸ் இயர். எந்த ப்ரீவியஸ் இயர்? கரண்ட் ப்ரீவியஸ் இயர். ஸோ நம்ம எந்த வருஷத்துக்கு அவங்க ரெசிடென்ட்டாக நான் ரெசிடென்ட்டான்னு கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற இயர் தான் ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் மினிமம் இருந்திருக்கணும். இருந்தாங்களா? அவங்க ரெசிடென்ட். ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷனை பார்க்குறோம். செகண்ட் பேசிக் கண்டிஷன் எப்படி பார்க்கணும்? ப்ரீவியஸ் இயர், கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் மினிமம் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் மினிமம் இருந்திருக்கணும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களா? எஸ் அப்படின்னா அவங்க ரெசிடென்ட் இன் இந்தியா. நோ அப்படின்னா நான் ரெசிடென்ட் இன் இந்தியா. அவங்க வந்து நோ அப்படின்னு வந்துருச்சு, அவங்க ரெசிடென்ட்டே கிடையாதுன்னா நீங்கள் அடிஷ்னல் கண்டிஷனை செக் பண்ண வேண்டாம். அவங்க வந்து ரெசிடென்ட் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? அடிஷ்னல் கண்டிஷன்ஸை செக் பண்ணணும். ஓகே. ஸோ பேசிக் கண்டிஷனில் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் போகலாம். ஸோ இதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம இதில் கொஸ்டின்ஸ் பார்த்துவோம். அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். illustration number 3 நம்ம புக்கில் illustration number 3 ஸ்டடி மெட்டீரியலில். ஓகே. சாம் கேம் டு இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 25-26. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ப்ரீவியஸ் இயர் 25-26 தான் வந்திருக்காங்க. ஓகே. டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஹீ ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 50 days. ஸோ நம்மளுடைய பேசிக் கண்டிஷன் வந்து என்னது? அந்த பேசிக் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? அக்கார்டிங் டு பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ புக்கில் இந்த மாதிரி இல்லை, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். அக்கார்டிங் டு பேசிக் கண்டிஷன் அப்படின்லாம் போடலை. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக் கண்டிஷன் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கரெக்ட் பண்ண போகிறவங்களுக்கு காமிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினில் எது ரெலவெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக எழுதணும். அக்கார்டிங் டு பேசிக் கண்டிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் a resident if he satisfies. நம்ம லாவை பொறுத்த வரைக்கும் ஹீனாலும் ஷீனாலும் நம்ம தனித்தனியாக சொல்ல வேணாம். ஹீனாலும் இட் ரெப்ரசன்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் a resident if he satisfies any one of the following conditions. ஸோ நீங்களும் உங்களுடைய ஒரு நோட் பேப்பர் எடுத்துகிட்டு எழுதுங்க. சும்மா படம் பார்க்குற மாதிரி வீடியோ பார்க்காதீங்க. இந்த மாதிரி எழுதிங்கனால தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். என்ன பேசிக் கண்டிஷன்? ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 182 days or more டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அதான ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 182 days or more எப்போ? கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு. டியூரிங் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்ட்டு நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஆர் செகண்ட் கண்டிஷன் வந்து என்னது? கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 days or more. ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 60 days or more during current previous year. இன்னொன்று வந்து என்னது? ப்ரீவியஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 days or more வந்து இருக்கணும். ஃபார் 60 days or more during current previous year and 365 days or more during the 4 previous years preceding the current previous year. கரெக்டாக? கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயர். அதனால டியூரிங் த 4 ப்ரீவியஸ் இயர் ப்ரிசீடிங் தி கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்ட்டு நம்ம எழுதுகிறோம். இந்த பேசிக் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 50 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50 days அப்படின்னா நம்ம வந்து இந்த பேசிக் கண்டிஷன் 1 வந்து பார்க்குறோம். என்னது? ப்ரீவியஸ் இயரில் 182 days ஆச்சும் மினிமம் இருந்திருக்கணும். ஆனால் அவங்க 50 days தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா நம்ம செகண்ட் கண்டிஷனும் பார்ப்போம். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே அவங்க ப்ரீவியஸ் இயர் 25-26 தான் வராரு அந்த சாம்ங்கிறவர். அதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கு வரவே இல்லை. அதனால இந்த 4 years அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைமே ப்ரீவியஸ் இயர் 25-26 தான் வராது. அதனால 50 days or moreங்கிறதுனால அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ நீங்கள் வந்து என்ன எழுதணும்னா
இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு சின்ஸ் ஹீ ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் ஒன்லி 50 days ஹீ டசன்ட் சாட்டிஸ்ஃபை தி எனி ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸ் ஸோ ஹீ இஸ் நாட் அ ரெசிடென்ட் அப்படின்னு போட்டு நான் ரெசிடென்ட் அப்படின்னு எழுதிருங்க. ஓகேவா, புரியுதா? சின்ஸ் ஹீ ஸ்டேட் ஃபார் ஒன்லி 50 days 50 days தானே அது டியூரிங் previous year 25-26 he doesn't satisfy any condition so he is non-resident. He doesn't satisfy basic condition. Okay, basic condition so non-resident. இப்போ செகண்ட் இது பாருங்கள் 183 days. ஸோ இது நீங்களே எழுதிக்கலாமா? 183 daysனா 182 days விட அதிகமாக. சின்ஸ் ஹீ ஸ்டேட் in India for 182 days he satisfies the basic condition so he is resident. நெக்ஸ்ட் வந்து 153 days 153 days தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இதில் வந்து இந்த கண்டிஷன் பாருங்கள் 60 days ஆச்சும் இருந்திருக்கணும். ஆனால் அப்படியே டியூரிங் அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரொசீடிங் இயர்ஸில் 365 days ஆச்சும் இருந்திருக்கணும். ஆனால் இவங்க 153 days தான் வந்து இருந்திருக்காங்க. கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 days ஆச்சும் இருந்திருக்கணும், அவங்க 153 days இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயரை பார்க்கலாம் அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைமே அப்போ தான் வரதா கொடுத்துட்டாங்க. அதனால இவங்க நான் ரெசிடென்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் ஒன்க்கு வந்து okay, third one even though he stayed in India for 60, the second basic condition follow பண்ணி எழுதுறோம் 60 days or more during current previous year but in 4 years immediately preceding the current previous year. Okay, he doesn't reside in India. Hence non-resident. ஓகேவா, ஈஸி தானே இது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த கொஸ்டின் எழுதுறதா இருந்தாலும் நமக்கு பேசிக் கண்டிஷன் தெரியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஆன்சர் வந்து எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து Andy, a British national, comes to India for the first time during 21-22. During the financial years 2021, 21-22, 22-23, 23-24, 24-25 and 25-26, he was in India for அது எத்தனை நாள் வந்து அவங்க இந்தியாவில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. Determine his residential status. ஆண்டிங்கிறது நான் பொண்ணுன்னு நினச்சி ஆனால் பையன் போல. Determine his residential status for the assessment year 26-27. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதுவோம்? அக்கார்டிங் டு பேசிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டு எழுதிடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கண்டிஷனை எழுதுங்க. பேசிக் கண்டிஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, பேசிக் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோ. ப்ரீவியஸ் இயர், கரண்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது? 25-26. 25-26 அவங்க எத்தனை நாள் வந்து இருந்திருக்காங்க? 70 days. ஓகே, ஸோ அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனில் 182 days மினிமம் இருந்திருக்கணும், அதை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பேசிக் கண்டிஷன் வந்து என்னது? ப்ரீவியஸ் இயர் 25-26ல் 60 days மினிமம் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரை சேர்த்தா 365 days ஆச்சும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதுகிறோம்? டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 25-26, previous year 25-26
Andy stayed in India for 70 days. 70ங்கிறது 60 விட அதிகம். கரெக்டாக 60 டேஸ் ஆச்சும் மினிமம் இருந்திருக்கணும். அவங்க வந்து 70 இருந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் அந்த 4 இயர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 4 years immediately preceding, okay, current previous year 26 27க்கு முன்னாடி, சாரி 25 26க்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது? 2024 25, 2023 24, 2022 23, 2021 22. கரெக்டா? இப்போ இதில் வந்து 24 25ல எத்தனை நாள் இருந்திருக்காங்க? 24 25ல 160 நாள் இருந்திருக்காங்க. 160. நெக்ஸ்ட்டு 23 24ல 80 டேஸ், 22 23ல 60 டேஸ், 21 22ல 55 டேஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? 160 + 80 + 60 + 55 வந்து 355. ஆனால் நம்ம மினிமம் எத்தனை நாள் இருந்திருக்கணும்னு பார்த்தோம்? 365 இருந்திருக்கணும். therefore he doesn't satisfy the second basic condition. therefore எந்த பேசிக் கண்டிஷனுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகே, ஸோ therefore he doesn't satisfy the basic conditions. hence non-resident. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பேசிக் கண்டிஷன் வந்து ஓகேவா? இந்த கொஸ்டின் என்னது? இதுவும் வந்து இப்போ போட்டுடலாம். மிஸ் பால் an Indian citizen for the first time on 1st April 25 26. ஓகே, இது வந்து இப்போ நீங்கள் போட முடியாது. ஒரு கான்செப்ட் படிச்சதுக்கப்புறம் தான் போட முடியும். ஸோ பேசிக் கண்டிஷனை வச்சு நம்ம 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ்லாம் சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் வந்து பார்க்கலாம். இப்போது அடிஷ்னல் கண்டிஷன் நம்ம எப்போ பார்ப்போம்? பேசிக் கண்டிஷனை ஏதாச்சும் ஒன்று அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி ரெசிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அடிஷ்னல் கண்டிஷனை பார்ப்போம். ஸோ அவங்க ரெசிடென்ட்டே இல்லை அப்படின்னா அது அடிஷ்னல் கண்டிஷனை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நான் ரெசிடென்ட்ஸ்க்கு நீங்கள் அடிஷ்னல் கண்டிஷன்ஸை பார்க்கவே வேண்டாம். ஸோ அவங்க வந்து ரெசிடென்ட் அப்படின்னா நம்ம அடிஷ்னல் கண்டிஷனை பார்ப்போம். அடிஷ்னல் கண்டிஷனில் 2 இருக்குல்ல, இந்த 2மே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேசிக் கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போடுவோம். ஆனால் அடிஷ்னல் கண்டிஷனில் 2த்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன அடிஷ்னல் கண்டிஷன் அப்படின்னா, ரெசிடென்ஸ் ஃபார் 2 previous year or more in last 10 preceding years. ஓகே, லாஸ்ட் 10 previous years. ஸோ நம்ம வந்து ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்ட்டு எப்படி செக் பண்ணுவோம்? அவங்க வந்து பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருங்கிறது என்ன? கரண்ட் ப்ரீவியஸ் இயர். ஓகே, கரண்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து 25 26ல் அதில் வந்து அவங்க பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெசிடென்ட். ஸோ ரெசிடென்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம இந்த அடிஷ்னல் கண்டிஷனை பார்க்குறோம். இந்த அடிஷ்னல் கண்டிஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரிசீடிங் 10 ப்ரீவியஸ் இயர். ப்ரிசீடிங் 10 ப்ரீவியஸ் இயர்னா 15 16லேருந்து, கரெக்டாக? இதுக்கு முன்னாடி 25 26க்கு முன்னாடி இருக்கிற 10 ப்ரீவியஸ் இயர் எது அப்படின்னு சொல்லுங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க? 24 25 23 24 22 23 21 22 20 21 19 20 19 20 அப்படின்னா 18 19 17 18 16 17 15 16. லாஸ்ட் 10 அப்படின்னா இந்த ஓகே, ஸோ லாஸ்ட் 10 அப்படின்னா 15 16லேருந்து 24 25 வரைக்கும், கரெக்டா? ஸோ இதை வந்து மேலே எழுதிக்கிறேன். 15 16லேருந்து 24 25 வரைக்கும்னா லாஸ்ட் 10 ப்ரீவியஸ் இயர்ஸ். இந்த லாஸ்ட் 10 ப்ரீவியஸ் இயர் இருக்கு இல்லையா, ப்ரிசீடிங் 10 ப்ரீவியஸ் இயர்னா இந்த லாஸ்ட் 10 ப்ரீவியஸ் இயர் தான். ப்ரிசீடிங்னா முன்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, ப்ரிசீடிங் 10 ப்ரீவியஸ் இயர் இருக்குல்ல, அதில் எனி 2 இதில் ஏதாச்சும் 2ல் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். ஓகேவா? புரியுதா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? பேசிக் கண்டிஷன் பார்க்குறோம். பேசிக் கண்டிஷனை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா ரெசிடென்ட் ஆகிட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் 25 26ஓட பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க, ஆமாம், அப்போனா அவங்க ரெசிடென்ட் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம அடிஷ்னல் கண்டிஷனை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் 25 26 இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற 10
ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ், அதில் ஏதாச்சும் ரெண்டில் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். ஸோ 15-16லேருந்து 24-25 வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர்ஸில் ஏதாச்சும் 2 ப்ரீவியஸ் இயர்ஸில் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க இந்த ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஈஸி தானே இது? ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டே இன் இந்தியா ஃபார் 730 days ஆர் மோர் இன் லாஸ்ட் 7 ப்ரிசீடிங் இயர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் 25-26ல் பேசிக் கண்டிஷனை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் இதில் சேர்த்துக்காதீங்க, புரியுதா? ப்ரீவியஸ் இயர் 25-26க்கும் இப்போ இந்த லாஸ்ட் 7ல் ப்ரீவியஸ் இயர் 25-26யும் சேர்த்துக்காதீங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் 7 தான் பார்க்கணும். ஓகே, ஸோ அடிஷ்னல் கண்டிஷனில் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயரை தான் பார்க்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிற 7 அப்படின்னா 18-19லேருந்து வருமா? ஸோ 24-25க்கு முன்னாடி 24-25 அண்ட் பிலோ, 24-25, 23-24, 22-23, 21-22, 20-21, 19-20, 18-19. ஓகே, ஸோ 18-19லேருந்து 24-25 வரைக்கும் வருதா? ஸோ 18-19லேருந்து 24-25 வரைக்கும் அதுதான் ப்ரிசீடிங் 7 இயர்ஸ். ஓகே, அந்த ப்ரிசீடிங் 7 இயர்ஸில் ப்ரிசீடிங் 7 ப்ரீவியஸ் இயர்ஸில் 730 days ஆச்சும் அவங்க இந்தியாவில் இருந்திருக்கணும். ஓகே, 730 days மினிமம் அவங்க இந்தியாவில் இருந்திருக்கணும். அவ்வளோதான் அடிஷ்னல் கண்டிஷன். இந்த ரெண்டுத்தையுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், ROR, ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா RNOR. ஓகே, ஸோ நம்ம பேசிக் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிஷ்னல் கண்டிஷனை பார்க்குறோம். அடிஷ்னல் கண்டிஷனை ரெண்டுமே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்ன சொல்கிறதுனா, டியூரிங் த லாஸ்ட் 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ் அப்படின்னா 15-16லேருந்து 24-25 வரைக்கும் அதில் எனி 2 ஏதாச்சும் 2ல் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காங்களான்னு எப்படி பார்ப்போம்? ஒன்று கொஸ்டினில் அவங்க ரெசிடென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அந்த பேசிக் கண்டிஷனை அப்ளை பண்ணி அவங்க ரெசிடென்ட்டான்னு செக் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்குறோம். செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 ப்ரிசீடிங் இயர்ஸ் இருக்குல்ல, 7 ப்ரிசீடிங் இயர்ஸில் மினிமம் 730 days வந்து அவங்க இந்தியாவில் இருந்திருக்கணும். ஸ்டே இன் இந்தியா வந்து 730 days ஆகுது இருந்திருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் வந்து என்ன சொல்கிறாங்க? பேசிக் கண்டிஷன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கரண்ட் ப்ரீவியஸ் இயர்னால் நம்மளோட எக்ஸாமுக்கு கரண்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது 25-26, அந்த கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 182 days மினிமம் இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 days ஆச்சும் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 days ஆச்சும் இருந்திருக்கணும். அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களா அப்படின்னா அவங்க ரெசிடென்ட். ரெண்டுத்துமே ஏதாவது ஒன்று கூட அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அவங்க நான் ரெசிடென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அடிஷ்னல் கண்டிஷனை செக் பண்ண வேண்டாம். ஸோ இவங்க ரெசிடென்ட்டாக இருந்தாங்கன்னா மட்டும் அடிஷ்னல் கண்டிஷனை செக் பண்ணணும். அடிஷ்னல் கண்டிஷனில் 2 இருக்குது, ரெண்டுத்துமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் பேசிக் கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் ஆர்னு இருக்குது நடுவில், கரெக்டாக? ஆர்னு இருக்குது. ஆனால் அடிஷ்னல் கண்டிஷனில் அண்டுன்னு இருக்குது, ரெண்டுத்துமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? லாஸ்ட் 10 ப்ரீவியஸ் இயரில் 15-16லேருந்து 24-25 வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயரில் ஏதாச்சும் 2 ப்ரீவியஸ் இயரில் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். இருக்காங்களா? ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷனை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னது? அதுக்கு முன்னாடி இருக்கிற 7 ப்ரிசீடிங் இயரில், 7னா 18-19லேருந்து 24-25 வரைக்கும். இப்போ இந்த இயர் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்கள் வந்து போன வருஷம் வந்து வேறு மாதிரி வந்திருக்கும், புரியுதா? இப்போ ப்ரீவியஸ் இயர் வந்து 24-25 எடுத்தோன்னா ஒரு வருஷம் முன்னாடி வந்திருக்கும். இந்த இயர் வந்து ஆக்ட் சொல்கிறது இல்லை, ஆக்ட் வந்து இதுதான் சொல்லுது, 730 days ஆர் மோர் இன் லாஸ்ட் 7 ப்ரிசீடிங் இயர்ஸ். நம்மளோட எக்ஸாமுக்கு லாஸ்ட் 7 ப்ரிசீடிங் இயர்ஸ்னால் என்னன்னு தெரியணும்ல, அதுக்காக நான் இந்த பாயிண்ட் வந்து எழுதியிருக்கேன் 18-19, 15-16 அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு 15-16லேருந்து 24-25 வரைக்கும் தான் எப்போதுமே இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு போயிடாதீங்க. இந்த லாஸ்ட் 10, லாஸ்ட் 7 அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த டைம் லைன் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரிசீடிங் 7 ப்ரீவியஸ் இயர் 18-19லேருந்து 24-25 வரைக்கும் மினிமம் 730 days ஆச்சும் இருந்திருக்கும். அவ்வளோதான் அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தாச்சு. ஓகே,
இப்போதைக்கு நம்ம பேசிக் கண்டிஷன் அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தோம். இதில் வந்து என்ன நோட் பாயிண்ட் வந்து பார்த்தோம், அது கண்டினியூஸாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. அந்த ஸ்டே இன் இந்தியா, அப்புறம் டேட் ஆஃப் அரைவல், டேட் ஆஃப் டிபார்ச்சர் ரெண்டுத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது எக்ஸப்ஷன்ஸ் டு த பேசிக் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக் கண்டிஷன் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷனை நல்லா மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே சொல்லி பாருங்கள். ஈஸியாக தானே இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன்ஸை வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ ஞாபகம் இல்லைனா பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், ஈஸி தான். ஓகே, எக்ஸப்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செக் ஒன்லி 182 days. நம்ம இந்த பேசிக் கண்டிஷனில் 2 கண்டிஷன் பார்த்தோம்ல, இந்த கண்டிஷன் இல்லைனா இந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ சில பேருக்கு வந்து இந்த கண்டிஷன் கிடையாது அப்படின்ட்டு ஆக்ட் வந்து சொல்லுது. யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, செக் ஒன்லி பேசிக் கண்டிஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த 182 டேஸை மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் 182 டேஸை மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இஃப் அன் இந்தியன் சிட்டிசன் லீவ்ஸ் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இவர் வந்து இந்தியன் சிட்டிசன், இந்தியாவில் பிறந்தவர். இவர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இந்தியா விட்டு போகிறாரு. எக்ஸாம்பிள், இவர் இப்படி இந்த ஃப்ளைட்டில் ஏறி யூஎஸ்ஏக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அந்த 180 days கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம எப்போதும் பேசிக் கண்டிஷன் 2 இருக்குது, ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும்னு பார்த்தோம். ஆனால் சில பேருக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அந்த 180 டேஸை மட்டும் பாருங்கள். அந்த செகண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் இயரில் 60 days, அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷத்துல 365 days, அதை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுது. யாருக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறாரு அப்படின்னா அதை பார்க்காதீங்க. போகிறாரு அவர் போகிறாங்க, ஜென்ஸாக வேணாலும் இருக்கலாம், லேடிஸாக வேணாலும் இருக்கலாம். லாவை பொறுத்த வரைக்கும் ஹீன் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபெமினிஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து இப்போ யோசிக்க வேண்டாம். ஸோ இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட்காக போகிறாங்க அப்படின்னா 182 days மட்டும் தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப். ஸோ இந்தியாவோட ஷிப் இருக்குல்ல, ஸோ இந்த கொடி வந்து இங்கே இருக்கக்கூடாது, இந்த கொடி வந்து இந்த ஷிப்பில் இப்படி இருக்கணும். நான் சாட் ஜிபிடியில் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் இது லூஸ் மாதிரி இப்படி ஜென்ரேட் பண்ணி விட்டுருச்சு. ஓகே, ஸோ இந்தியன் ஷிப்பில் இருக்கிற ஒரு க்ரூ மெம்பர். ஓகேவா? ஸோ அந்த ஷிப்பில் இருக்கிற ஒரு க்ரூ மெம்பர் வந்து இந்தியா விட்டு போகிறாங்க. ஸோ ஷிப்பில் இருக்கிற க்ரூ மெம்பர்னால் அவங்க அடிக்கடி இந்தியா விட்டு போயிட்டு தானே இருப்பாங்க. ஸோ இஃப் அன் இந்தியன் சிட்டிசன் லீவ்ஸ் இந்தியா ஆஸ் அ க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் சைனிங் ஆஃப் ஆஸ் பர் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் ஷால் பி கன்சிடர்ட் ஆஸ் அவுட் சைட் இந்தியா இன் த கேஸ் ஆஃப் க்ரூ மெம்பர் ஆஃப் ஃபாரின் கோயிங் ஷிப். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு ஷிப்புங்க, அது வந்து ஃபாரின் போகுது. ஓகேப்பா, போகுது. ஓகே, அதில் டேட் ஆஃப் சைனிங் ஆஃப், டேட் ஆஃப் ஜாயினிங். இப்போ நம்ம வந்து வெளிநாட்டுக்கெலாம் போனோம்னா நம்ம பாஸ்போர்ட்டில் சீல் குத்துவாங்களா, அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்னா அந்த ஷிப்பில் தான் இருக்குது. அதில் டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் சைனிங் ஆஃப் இருக்குல்ல, அந்த ரெண்டுத்தையும் அவுட் சைடு இந்தியான்னு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ டேட் ஆஃப் அரைவல், டேட் ஆஃப் டிபார்ச்சரை நம்ம கணக்கில் எடுத்துப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக இதில் சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ ஷிப்பில் ஜாயின் பண்ணுற டேட்டையும் சைன் ஆஃப் பண்ணுற டேட்டையும் இதில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அந்த கணக்கில். அவ்வளோதான். இதை வந்து அவ்வளோக்கா எக்ஸாமில் ரொம்பலாம் இந்த பாயிண்ட்டை வச்சுலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப்பு. ஓகே, க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப் வந்து இந்தியாவுக்கு இந்த ஷிப்பில் ஜாயின் பண்ணுறனாலோ சைன் ஆஃப் பண்ணுறனாலையும் நம்ம அவுட் சைடு இந்தியான்ட்டு எடுத்துக்குவோம். அதை வந்து இந்தியாவில் இருக்கிறனால நம்ம எடுத்துக்க மாட்டோம். அவ்வளோதான். புரியுதா? ஸோ எக்ஸப்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்லி 182 days மட்டும் பாருங்கள். அந்த செகண்ட் பேசிக் கண்டிஷனை பார்க்காதீங்க. யாருக்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டுக்காக வேலைக்கு போகிறாரு, இந்தியன் சிட்டிசன் லீவ்ஸ் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, செகண்ட் வந்து என்னது, க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப். அவ்வளோதான். ஓகே, க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப்பில் அந்த டேட் ஆஃப் சைனிங் ஆஃப் அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங்கை இந்தியான்னு எடுத்துக்க மாட்டோம், அவுட் சைட் இந்தியான்ட்டு எடுத்துப்போம். அவ்வளோதான் எக்ஸப்ஷன்ஸ் டு பேசிக் கண்டிஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணால் நமக்கு அப்படியே மண்டை குழம்பு போன மாதிரி ஆயிடும். அதனால் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 வந்து பாருங்கள். மிஸ் பால், an இந்தியன் சிட்டிசன், left India for the first time on 1st April 2025 for joining job in Tokyo. ஸோ 1st April 2025 தான் அவங்க இந்தியாவை விட்டு தடவையாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? டோக்கியோவுக்கு. எதுக்கு போகிறாங்க? ஜாயினிங் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ். இப்போ நம்ம படித்தோம்ல, அதுதான் இது. ஓகே, ஷீ கேம் டு இந்தியா on 11th January 2026 for only 170 days. Determine her residential status for previous year 25-26. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஒரு ட்ராப் இருக்குது. என்னன்னா,
இங்கே 170 டேஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும் யோசிப்போம் அப்படின்னா 170 டேஸ் அவங்க வந்துட்டாங்க, அந்த 182 டேஸ்ன்னு நம்ம பார்க்கணும். இப்போ அதானே படித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இந்த க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன்ஷிப்புக்கும் இந்த இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கும் அந்த 182 டேஸ்ன்னு இருக்கிற கண்டிஷன் தான் பார்ப்போம் பேசிக் கண்டிஷனில். அந்த 60 டேஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், அப்புறம் அந்த ப்ரிசிங் ஃபோர் ப்ரீவியஸ் இயரில் இருக்கிறது அதெல்லாம் பார்க்க மாட்டோம். கரெக்டாக? ஸோ 182 டேஸ் மட்டும்தான் பார்ப்போம். அந்த 182 டேஸில் 170 டேஸ் அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். ஆனால் அது கிடையாது. அது வந்து ஒரு ட்ராப்காக கொடுத்துருக்காங்க, நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக. ஸோ நமக்கு எந்த அசஸ்மெண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற அசஸ்மெண்ட் இயர் வந்து 26-27, அதுக்கு எந்த ப்ரீவியஸ் இயர் ரெலவெண்ட் 25-26 கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 25லேருந்து 31 மார்ச் 26 அதுதான் வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர், கரண்ட் ப்ரீவியஸ் இயர். இதில் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 25 தான் அவங்க மொதல் தடவையாக இந்தியாவை விட்டு வெளியே போயிருக்காங்க. இவங்க தான் வந்து மிஸ் பால்னு வச்சுக்கோ. இவங்க வந்து கையில் வந்து ஒரு சூட் கேஸ் வச்சுருக்காங்க, இப்படி ஃப்ளைட்டில் வந்து போகிறாங்க. ஓகே, இந்தியாவை விட்டு வெளில போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக. ஜாப்னா எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் தானே. இவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னா, இவங்க கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்ட்டு. சப்போஸ் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு கொடுக்காம இருந்தாங்கன்னா, லெஃப்ட் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும், அவங்க வாழ்க்கையில முதல்ல இப்போ தான் இந்தியா விட்டு வெளில போகிறாங்கனாலும் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அவங்க இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2025 வெளில போயிட்டாங்க, டோக்கியோக்கு போயிட்டாங்க. ஓகே, அப்புறம் எப்போ வராங்க அப்படின்னா, ஷி கேம் டு இந்தியா ஆன் 11th January 2026. 11th January 26 வந்து அவங்க வராங்க. ஃபார் 170 டேஸ் வராங்க அப்படின்னா, இதுலேருந்து 170 டேஸ் வரைக்கும் அவங்க இந்தியாவில் தான் இருப்பாங்க. அதனால நம்ம 170 டேஸ்ன்னு நம்ம இதில் எடுத்துக்கக்கூடாது. நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் எப்போ முடியுது? 31 மார்ச்சே முடிஞ்சிருது. கரெக்டாக? ஸோ அவங்க 170 டேஸ் இந்தியாவில் இருந்த 170 டேஸ் இருந்து போட்டோம். நம்ம இந்த ப்ரீவியஸ் இயரில் எத்தனை நாள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. கரெக்டாக? ஸோ இவங்க ஜனவரியில் எத்தனை நாள் இருக்காங்க, பிப்ரவரியில் எத்தனை நாள் இருக்காங்க, மார்ச்சில் எத்தனை நாள் இருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். புரியுதுல இந்த கொஸ்டினில்? ஸோ 170 டேஸுங்கிறது இந்த ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாக அவங்க 170 டேஸ் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த டேட்டை வச்சு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2025 அவங்க இந்தியா விட்டு வெளில போயிட்டாங்க. எப்போ வராங்க? 11th January. 11th Januaryக்கு வந்துட்டாங்கல்ல, அப்போலேருந்து அவங்க 170 டேஸ் இந்தியாவில் இருக்க போகிறாங்க. ஆனால் கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் எத்தனை நாள் இருக்காங்கங்கிறது 31 March 2026 வரைக்கும் அவங்க எத்தனை நாள் இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி போடணும். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டேட் இன் இந்தியா. இப்போ ஜான்வரியில் எத்தனை நாள் இருக்காங்க? ஜான்வரி 2026 அவங்க 11th January வராங்க. ஓகே, ஸோ ஜனவரியில் மொத்தம் எத்தனை நாள்? 31 நாள். அதில் அவங்க 10th வரைக்கும் இந்தியாவில் இல்லை, அதனால 10 மைனஸ் பண்ணுங்கள். 21 அப்போ 21 டேஸ். புரியுதா? 21 டேஸ் எப்படி போடுறோன்னு புரியுதா? 11th தான் இருக்காங்க. அப்புறம் 11, 12, 13, 14 அப்படின்னு நீங்கள் விரல் விட்டு 31 வரைக்கும் எண்ணலாம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ஜனவரியில் மொத்தம் 31 நாளாக, ஸோ 31 மைனஸ் அவங்க 11th தான் வராங்க. ஸோ டேட் ஆஃப் அரைவலையும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 11th தான் வராங்க அப்படின்னா 10 டேஸ் அவங்க இந்தியாவில் இல்லை. அதுலேருந்து 31லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 21, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரி ஃபுல்லாக இந்தியாவில் தான் இருக்காங்க, மார்ச் ஃபுல்லாக இந்தியாவில் தான் இருக்காங்க. பிப்ரவரி, மார்ச். பிப்ரவரியில் 28 டேஸ், மார்ச்சில் 31 டேஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 21 + 28 + 31, 80 டேஸ். 21 + 28 + 31, 80 டேஸ். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் மட்டும்தானே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன்னா 182 டேஸ்னு, இந்த எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக இந்தியா விட்டு வெளில போகிறவங்களும் க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன்ஷிப்புக்கும் இந்த 182 டேஸுங்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். அது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இது அதனால 182 டேஸுங்கிறது இதில் பார்த்தா அவங்க 80 டேஸ் தான் இருந்திருக்காங்க, அதனால அவங்க நான் ரெசிடென்ட். ஓகே, சின்ஸ் ஷீ ஹேஸ் லெஃப்ட் இந்தியா for employment purpose
we will consider we will புக்கில் இதே மாதிரி வேர்டிங்ஸ் தான் இருக்கா அப்படின்னா இல்லை, ஆனால் இந்த மாதிரி எழுதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? we will consider only first basic condition அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 182 days or more during current previous year but she has stayed for only 80 days, hence non-resident. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், பேசிக் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம், அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம், அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் வந்து இது பார்த்தோம். ஓகே, செக் ஒன்லி 180 டேஸ்ங்கிறது. இன்னொரு எக்ஸப்ஷன் இருக்குது. இன்னொரு எக்ஸப்ஷன் என்னென்னா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா. ஸோ இந்தியா வந்து இங்கே இருக்கா, இன்னொருத்தவங்க வேறு ஏதோ ஒரு கண்ட்ரி இருக்காங்க, இந்த கண்ட்ரியில் எக்ஸாம்பிள் இது அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ட்ரியில் அவங்க தங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க தான், இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அவங்க வந்து வேற ஒரு கண்ட்ரியில் செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க வந்து சும்மா இந்தியா வராங்க, அதுதான் இந்த கேஸ். ஓகே, ஸோ அது நம்ம இது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா இது எதுக்குன்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். எக்ஸாமில் வந்து ஹூ இஸ் த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிறதுலாம் கேட்கறதுக்கான சான்ஸ்லாம் கம்மி தான், ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக. ஸோ அதனால ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் அப்படின்னு போட்டேன். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா த பர்சன் இருக்காங்களா, அந்த பர்சன் வந்து பார்ன் இன் அன்டிவைடட் இந்தியா. ஸோ இந்தியா வந்து ஃப்ரீடம்க்கெலாம் முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கெலாம் முன்னாடி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே ஒன்றா இருந்தாங்களே, அதுதான் அன்டிவைடட் இந்தியா. அந்த அன்டிவைடட் இந்தியாவில் அவங்க பிறந்திருக்காங்க அந்த பர்சன். இல்லைனா அவங்களோட அப்பா அம்மா அந்த அன்டிவைடட் இந்தியாவில், எய்தர் பேரண்ட் அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க அம்மா அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருக்காங்க. இல்லைனா அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா இல்லைன்னா அவங்களுடைய பாட்டி அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருக்காங்க. அப்படி அவங்கள தான் நம்ம பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து நிறைய பேர் அவங்க கமலா ஹாரிஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் தான். அப்புறம் வந்து முன்னாடி பிரிட்டிஷோட பிஎம் வந்து இருந்தாங்களா, ரிஷி சுனக், அவங்களாம் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஸோ அவங்க வந்து இந்தியாவில் பிறக்கல அப்படின்னாலும் அவங்களோட அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களோட தாத்தா பாட்டி அவங்க வந்து அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றா இருந்துச்சுல முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி, அந்த மாதிரி இருந்தப்போ அவங்க வந்து பிறந்திருந்தாங்க. இல்லைனா அவங்களோட அப்பா இல்லைனா அம்மா பிறந்தாங்க, இல்லைனா அவங்களோட தாத்தா இல்லைனா பாட்டி வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சனை பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் சொல்லுவோம். ஓகேவா? ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, அந்த பர்சன் எப்போ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருந்தா கூட பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் தான். அவங்களோட தாத்தா இல்லைனா பாட்டி அன்டிவைடட்ல பிறந்திருந்தா கூட அந்த தாத்தா பாட்டிங்கும் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்த பர்சனும் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பர்சன் இருக்காங்களா, இந்த பர்சனுடைய தாத்தா பாட்டி பர்சன் இதில் இந்தியா அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருந்தா இந்த பர்சன் வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். புரியுதுல? அந்த பர்சன் இல்லைனா அவங்களோட அப்பா அம்மா இல்லைனா அவங்களோட தாத்தா பாட்டி அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருந்தா அந்த பர்சன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகே, ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இல்லைனா இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா. இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியானா இந்தியாவில் அவங்க பிறந்துட்டாங்க, ஆனால் அவங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, சும்மா அவங்க டூர் மாதிரி இந்தியாவுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா அப்படிங்கிறது. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இல்லைனா இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா, அவங்களுக்கு எப்படி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயரில் ரெலவென்ஸ் ப்ரீவியஸ் இயர்னா நம்மளுடைய எக்ஸாமுக்கு ரெலவென்ஸ் ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது, 25-26. ஸோ 25-26 182 டேஸ் ஆர் அபோவ் இருந்திருக்காங்களா, மினிமம் 182 டேஸ் இருந்திருக்காங்களா அப்படின்னா ரெசிடென்ட். செக் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். ஓகே, இது ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் பார்த்தோம்ல, அதில் 182 டேஸ் இருந்திருக்கணும்ல. அதில் செகண்ட் பாயிண்ட்டை பார்க்காதீங்க, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பாருங்கள். புரியுதா? இங்கே பேசிக் கண்டிஷன் இருக்குல்ல, இந்த பேசிக் கண்டிஷனில் இது பார்த்தோம்ல, இதை மட்டும் இப்போ பாருங்கள், இதை வந்து பார்க்காதீங்க. ஓகேவா? யாருக்கு? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஒரு இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியாவுக்கு. ஓகே, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெசிடென்ட்டாக இருந்தால் செக் அடிஷ்னல் கண்டிஷன். ஓகே, சப்போஸ் அவங்க செக் அடிஷ்னல் கண்டிஷன்னா இதே அடிஷ்னல் கண்டிஷன் தான், ஏற்கனவே நம்ம படித்த அடிஷ்னல் கண்டிஷன் இருக்குல்ல, இதே தான். ஓகே,
முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டே இன் இந்தியா 182 டேஸ் ஆர் மோர் இருந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அவங்க ரெசிடென்ட்னு கன்சிடர் பண்ணிட்டு அடிஷ்னல் கண்டிஷன் செக் பண்ணுவோம். சப்போஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆகலை, 182 டேஸ் அவங்க ஸ்டே பண்ணல, மினிமம் 182 டேஸ் இருந்திருக்கணும்ல, அது வந்து இல்லை அப்படின்னா நம்ம இதை பார்க்கணும். 182 டேஸோட கம்மியாக இருந்தது ரெலவென்ஸ் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா இதில் இருக்கிற இப்போ 3 கண்டிஷன் இருக்குல்ல, இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னது? ரெலவென்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 120 டேஸ் ஆர் மோர் ஆச்சு இருந்திருக்கணும். ஓகே, இங்கே 25, 26 இருக்குல்ல, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா 182 டேஸ் மினிமம் இருந்திருக்காங்களான்னு பார்க்கணும். மினிமம் 182 டேஸ். ஓகேவா? இல்லை, மினிமம் 182 டேஸ் அவங்க இல்லை அப்படின்னா 120 டேஸ் ஆச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் லாஸ்ட் 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் ஆச்சும் மினிமம் இருந்திருக்கணும். லாஸ்ட் 4 ப்ரீவியஸ் இயர்னால் என்னது? இங்கே வந்து ஒரே நிமிஷம் ஸ்கேல் போட்டு அழகுபடுத்திக்கிறேன். இதை பாருங்களேன், 25, 26ல் எத்தனை நாள் வந்து இருக்காங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்க 182 டேஸ் இருக்காங்களான்னு பார்ப்போம். 182 டேஸ் இருக்காங்க அப்படியா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 182 டேஸ் இருக்காங்கன்னா அவங்க ரெசிடென்ட். அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஏற்கனவே நம்ம படித்த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் கரெக்டாக. சப்போஸ் இவங்க 182 டேஸ் இல்லை அப்படின்னா 120 டேஸ் ஆச்சும் இருக்காங்களான்னு பார்க்கணும். மினிமம் 122 டேஸ் ஆச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் வேறு என்ன பார்க்கணுன்னா 4 இயர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 இயர்ஸ் அப்படின்னா 24, 25, 23, 24, 22, 23, 21, 22. ஓகே, இந்த 4 இயர்ஸில் அவங்க 365 டேஸ் ஆர் மோர் இருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த 4 இயர்ஸில் மினிமம் 365 டேஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்தியன் இன்கம் எக்ஸீட்ஸ் 15 lakhs பார்க்கணும். இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு வர இன்கம், இந்தியன் இன்கம் வந்து 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இந்தியன் இன்கம் வந்து 15 லட்ச ரூபாயை விட எக்ஸீட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? எக்ஸீட்ஸ்னால் அதை விட அதிகமாக, ஈக்குவல் டு 15 லட்ச ரூபா இருந்தால் கிடையாது. எக்ஸீட்ஸ் 15 லட்ச ரூபானா 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக, 15 lakhs 1 ரூபியிலேருந்து, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 3த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நான் ரெசிடென்ட். புரியுதா? ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியாவை பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கண்டிஷன் பார்ப்போம். பேசிக் கண்டிஷன் வந்து என்னது? 182 டேஸ் ஆச்சும் அவங்க ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவில் இருந்திருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் தான் பார்ப்போம். செகண்ட் பேசிக் கண்டிஷனாக பார்க்காதீங்க. ஓகே, அந்த 182 டேஸ் அவங்க இல்லை அப்படின்னா மீதி 3 கண்டிஷன். அந்த 3 கண்டிஷன் வந்து என்னது? ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில், கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 120 டேஸ் மினிமம் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 365 டேஸ் இருந்திருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்னது? இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கணும். ஓகே, இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அவங்க ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அவங்க நான் ரெசிடென்ட். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் படித்ததை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? பேசிக் கண்டிஷன் பார்த்தோம், அப்புறம் அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தோம். இந்த எக்ஸப்ஷன் வந்து என்னது? இந்தியன் சிட்டிசன் வந்து இந்தியாவை விட்டு வெளில போகிறாங்க, எதுக்கு? எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக, இல்லைனா க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப்க்கு பார்த்தோம். அவங்களுக்கு எது பார்க்கணும்? மினிமம் 182 டேஸ், அது மட்டும் தான் பார்க்கணும். அந்த செகண்ட் பேசிக் கண்டிஷனை பார்க்கக்கூடாது. இன்னொன்று வந்து என்னது? வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்க இந்தியாவுக்கு வராங்க, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் மட்டும்தான் பார்க்குறோம். 182 டேஸு. அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இந்த 120 டேஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் இருக்கணும். இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்படி இருந்ததுன்னா உங்கள் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், இல்லை அப்படின்னா நான் ரெசிடென்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டீம்டு ரெசிடென்ட் அப்படிங்கிறவங்களுக்கு
நம்ம ரெசிடென்ட்ஸ்னு அவங்க அசியூம் பண்ணிக்குவோம். நீங்கள் வந்து 182 டேஸ் இருந்தீங்களா, இல்லை எத்தனை நாள் இருந்தீங்க ப்ரீவியஸ் இயர், அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குல்ல, அந்த நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டேவை வந்து நாங்கள் பார்க்கவே மாட்டோம். நாங்களே வந்து உங்களை ரெசிடென்ட் அப்படின்னு நாங்கள் அசியூம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து சொல்லுது. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? டீம்டு ரெசிடென்ட்னா என்னென்னு, யார் யார் அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவங்க இந்தியன் சிட்டிசன் தான். அப்படின்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜினாக இருக்கக்கூடாது. கரெக்டாக? இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான். பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், PIO கிடையாது. ஓகே, ஸோ இந்தியன் சிட்டிசன். அப்புறம் இன்னொரு செகண்ட் ஒன் வந்து என்னென்னா, அவங்களோட இன்கம் இருக்குல்ல, இந்தியன் இன்கம் வந்து 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக. நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, 15 லட்ச ரூபாயை விட அதிகமானது. அதே மாதிரி தான் இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து வேறு எந்த கண்ட்ரிலையுமே அவங்க டேக்ஸ் பே பண்ணல. நாட் பேயிங் டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி. நாட் பேயிங் டேக்ஸ் இன் எனி கண்ட்ரி. ஏன் அவங்க எந்த கண்ட்ரிலையுமே டேக்ஸ் பே பண்ணல? சப்போஸ் அவங்க டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரி அப்படின்ட்டு சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, அதில் வந்து டேக்ஸே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு துபாயிலலாம் அவங்களாம் டேக்ஸே கட்ட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் அவங்க சப்போஸ் இருக்காங்கன்னா, அவங்க எந்த கண்ட்ரிலுமே அவங்க டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம டீம்டு ரெசிடென்ட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிப்போம். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, டீம்டு ரெசிடென்ட் வந்து ஆல்வேஸ் ரெசிடென்ட்ஸ், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் தான். ஆல்வேஸ் RNOR. ஓகே, அவ்வளோதான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, இந்தியன் சிட்டிசன் அவங்களுடைய இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்குது. வேறு எந்த கண்ட்ரிலுமே அவங்க டேக்ஸ் பே பண்ணல அப்படின்னா அவங்க டீம்டு ரெசிடென்ட். சப்போஸ் அவங்க செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 அந்த பேசிக் கண்டிஷன் இருக்குல்ல, அதை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கவே பார்க்காதீங்க. பேசிக் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள டீம்டு ரெசிடென்ட்ஸ்னு நம்ம பார்க்கவே வேணாம். ஓகே, இன்னொன்று வந்து என்னென்னா, லயபிள் டு டேக்ஸ் இருக்குல்ல, அப்படின்னா அவங்க ஃபாரின் கண்ட்ரி டேக்ஸ் லா படி அவங்க வேற ஒரு கண்ட்ரிலேயே இருக்காங்கல்ல, அந்த கண்ட்ரியோட டேக்ஸ் லா படி அவங்களுக்கு டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் லயபிள் டு பே டேக்ஸ். ஜஸ்ட் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அவ்வளோதான் இதில் இருக்கிறதே. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டா போதும். இதெல்லாம் நாட் ரெலவெண்ட், இதுவும் நாட் ரெலவெண்ட். ஓகே, ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எல்லா கான்செப்ட் முடிஞ்சிச்சு இண்டிவிஜுவலோடதில். இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ், இப்போ இதில் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ்னு இருக்குல்ல, அதுதான் ஃபாரின் சோர்ஸ் இன்கம். டோட்டல் இன்கம் அதுதான் ஃபாரின் சோர்ஸ் இன்கம்ங்கிறது தான் நான் இங்கே இந்தியன் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஃபாரின் இன்கம்னா என்னங்கிறத இங்கே ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ் அப்படின்னா இன்கம் விச் அக்ரூஸ் ஆர் ரைசஸ் அவுட் சைட் இந்தியா எக்ஸப்ட் இன்கம் டிரைவ்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா ஒரு ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா. ஓகே, ஃபாரின் இன்கம் அப்படின்னா இந்தியாவில் இருக்குது, ஒரு நம்மளுடைய இந்தியா இருக்குது, இங்கே வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி இருக்குது, இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஓகே, அந்த பிஸ்னஸ்லேருந்து வர பணம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபாரின் இன்கம். ஆனால் அந்த பிஸ்னஸை நீங்கள் இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வந்து ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, அங்கே பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து அந்த பிஸ்னஸையோ ப்ரொஃபஷனையோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபாரின் இன்கம் கிடையாது, இந்தியன் இன்கம் தான் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ ஃபாரின் இன்கம் அப்படின்னா விச் அக்ரூஸ் ஆர் ரைசஸ் அவுட் சைட் இந்தியா. ஆனால் சப்போஸ் அந்த இந்தியாவிலேருந்து அந்த பிஸ்னஸையோ ப்ரொஃபஷனையோ பிஸ்னஸ் கண்ட்ரோல்ட் ஆர் அந்த ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா, அந்த ப்ரொஃபஷன் இந்தியாவில் செட்டப் ஆயிருக்கு, இல்லைனா அதை வந்து இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்தியன் இன்கம் ஆயிரும், ஃபாரின் இன்கமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்கம் விச் அக்ரூஸ் ஆர் ரைசஸ் அவுட் சைடு இந்தியா தான். ஆனால் இன்கம் இதுக்கு வந்து எது கிடையாது எக்ஸப்ட் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா. அந்த பிஸ்னஸை இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணுறோம், இல்லைனா அந்த ப்ரொஃபஷனை இந்தியாவில் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்தியன் இன்கம் தான், ஃபாரின் இன்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு தடவை எல்லாமே ஞாபகம் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுங்கிறது வேறு, சிட்டிசன்ஷிப்புங்கிறது வேறு அப்படின்னு பார்த்தோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எல்லா வருஷமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு வருஷம் ரெசிடென்ட்னா எல்லா வருஷம் ரெசிடென்ட் அப்படின்னு கிடையாது, ஒரு வருஷத்துக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம எக்ஸாமுக்கு அசஸ்மெண்ட் இயர் 26-27, ப்ரீவியஸ் இயர் வந்து 25-26. ஸோ பேசிக் கண்டிஷன் செக்ஷன் 6ல் இருக்குது. பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டே இன் இந்தியா, ரெலவென்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 182 days, ரெலவென்ஸ் ப்ரீவியஸ்னாலும் கரண்ட் ப்ரீவியஸ் இயர்னாலும் ஒன்று தான். ஸோ ப்ரீவியஸ் இயரில் 25-26ல் 182 days மினிமம் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி ஆர் இல்லைனா ப்ரீவியஸ் இயரில் 25-26ல் 60 days ஆச்சும் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 days ஆச்சும் இருந்திருக்கணும். அப்படின்னா
இதில் ஏதாச்சும் ஒன்று அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆவாங்க, ரெசிடென்ட்டாக ஆவாங்க. ரெசிடென்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் செக் பண்ணுவோம். ரெசிடென்ட் இல்லைனா அடிஷ்னல் கண்டிஷனை செக் பண்ண மாட்டோம். நான் ரெசிடென்ட் அவ்வளோதான். அடிஷ்னல் கண்டிஷன் வந்து என்ன சொல்லுது, 2 கண்டிஷன் சொல்லுது. 2த்துமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் இல்லைனா ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்ன சொல்லுது, ப்ரீவியஸ் இயரில் நம்ம பேசிக் கண்டிஷன் பார்த்துருவோமா, ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்கிற 10 ப்ரீவியஸ் இயரில் ஏதாச்சும் 2 ப்ரீவியஸ் இயரில் அவங்க ரெசிடென்ட்டாக இருந்திருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன். செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் வந்து என்ன சொல்லுது, அதுக்கு முன்னாடி இருக்கிற 7 ப்ரீவியஸ் இயரில் 730 டேஸ் ஆச்சும் மினிமம் அவங்க இந்தியாவில் இருந்திருக்கணும். ஓகே, 730 டேஸ் ஆச்சும் அவங்க இந்தியாவில் இருந்திருக்கணும். ஓகேவா. பீரியட் ஆஃப் ஸ்டே வந்து கண்டினியூஸாக இருக்கணும்ட்டு அவர் சொன்னது. ஏப்ரலில் கொஞ்ச நாள் வந்துட்டு அப்புறம் மேல வராமலே போயிட்டு அப்புறம் ஜூனில் வந்துட்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் அவங்க வரனாலும் போகிறனாலும் கம்மிங் இன் டு இந்தியா அண்ட் லீவிங் அவுட் ஆஃப் இந்தியா, அதுதான் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் சொல்கிறோம். அது ரெண்டுத்துமே நம்ம கணக்கில் எடுத்துப்போம். எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் த பேசிக் கண்டிஷன் யார் யாருக்கு, இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ், வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறவங்களும் க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப்புக்கும் அந்த 182 டேஸ் மட்டும்தான் பார்ப்போம். அந்த பேசிக் கண்டிஷனில் வந்து 2 இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஓகே. அப்புறம் என்ன பார்த்தோம், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஒரு இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா என்ன, அவங்க வந்து அன்டிவைடட் இந்தியா, இல்லைனா அவங்க அப்பா இல்லைனா அம்மா அன்டிவைடட் இந்தியா, இல்லைனா அவங்களோட தாத்தா பாட்டி அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆயிடுவாங்க. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இல்லைனா இந்தியன் சிட்டிசன் இந்தியாவுக்காக விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் மட்டும் தான் பார்ப்போம். 182 டேஸ் ஒரு மோர் மட்டும் தான் பார்ப்போம். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெசிடென்ட், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா இதை பார்ப்போம். ஓகே. ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா ரெசிடென்ட். அதுக்கப்புறம் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன பார்க்குறோம், இந்த 3 இது பார்க்குறோம். 3 வந்து என்னது, ப்ரீவியஸ் இயரில் 180 டேஸ் இல்லையா, ஓகே. அப்போ 120 டேஸ் ஆச்சும் இருந்திருக்காங்களான்னு பாருங்க, இருந்திருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 365 டேஸ் வந்து இருக்காங்களா, அப்புறம் இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயோட அதிகமாக இருக்கா, இது முடிச்சு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நான் ரெசிடென்ட். ஓகே. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஓகே, இது ஓகே. அப்புறம் டீம்டு ரெசிடென்ட்னா என்னது, இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கிடையாது. அவங்களோட இந்தியன் இன்கம் வந்து 15 லட்ச ரூபாயோட அதிகமாக இருக்கா, அப்புறம் வேறு எந்த கண்ட்ரிலுமே அவங்க டேக்ஸ் பே பண்ணலையா, அப்படின்னா அவங்க டீம்டு ரெசிடென்ட். டீம்டு ரெசிடென்ட் எப்போதுமே ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக தான் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். இப்போ இந்த ப்ரொவிஷனில் வந்து நம்ம லாஸ்ட்டாக 2 கான்செப்ட் பண்ணோம்ல, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம்ல, டீம்டு ரெசிடென்ட் கான்செப்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி தான் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 கான்செப்டையும் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே குட்டியாக எழுதிப்போமா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இல்லைனா ஐசினா இந்தியன் சிட்டிசன், அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள வந்து 2ஆக பிடிக்கிறோம். 182 டேஸ் மினிமம் 182 டேஸ் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெசிடென்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி படித்ததே தான் இங்கே நான் திரும்பி சொல்கிறேன். ஓகேவா. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இந்த கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல, மினிமம் 182 டேஸ் அவங்க இந்தியாவில் இல்லை அப்படின்னா நம்ம மீதி 3 கண்டிஷன் வந்து பார்ப்போம். கரெக்டாக 120 டேஸ் ஆச்சும் இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். மினிமம் 120 டேஸ் ஆச்சும் இருந்திருக்காங்களான்னு பார்ப்போம். மினிமம் 120 டேஸ் ஆச்சும் இருந்திருக்காங்களா. அப்புறம் லாஸ்ட் 4 ப்ரிசீடிங் இயர்ஸில், அந்த கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் 4 ப்ரீவியஸ் இயர்ஸில் 365 டேஸ் ஆச்சும் இருந்திருக்காங்களான்னு பார்ப்போம். மினிமம் 365 டேஸ். அப்புறம் இந்தியன் இன்கம் வந்து 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதுதான் இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா. இது இன்னொன்று வந்து டீம்டு ரெசிடென்ட். கரெக்டாக. டீம்டு ரெசிடென்ட்டுக்கு வந்து வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாக இருக்கக்கூடாது. அப்புறம் இந்தியன் இன்கம் வந்து 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன, எந்த கண்ட்ரிலையுமே அவங்க டேக்ஸ் பே பண்ணல, எனி அதர் கண்ட்ரியில் டேக்ஸ் பே பண்ணல, எனி அதர் கண்ட்ரியில் அவங்க டேக்ஸ் பே பண்ணல. நமக்கு இந்த 2 கான்செப்டும் தெரியும். இதை வச்சு இந்த இல்லஸ்ட்ரேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா.
இப்போ இந்த 2 கான்செப்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எக்ஸாமுக்கு முதல் நாளில் வந்து எல்லா கான்செப்டையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எக்ஸாம் அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 கான்செப்டையும் மைண்டில் வச்சுட்டு அப்படியே இதை பாருங்களேன். ஸோ கேஸ் ஏல வந்து சிட்டிசன்ஷிப் ஃபாரின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபாரின் சிட்டிசன் அவங்க. அப்போனா அவங்களுக்கு இந்த ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகாதுல்ல. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் ஓகே, இதில் வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு அப்ளிகபிள். இதில் வந்து டீம்டு ரெசிடென்ட்டில் வந்து இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கணும், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாக இருக்கக்கூடாது. அப்படின்னா டீம்டு ரெசிடென்ட் கான்செப்ட்க்கு வந்து இவங்க அப்ளிகபிள் கிடையாது. கேஸ் ஏல இருக்கிறவங்க அப்ளிகபிள் இல்லை. கரெக்டா? புரியுதா சொல்கிறது? நம்ம என்ன பார்க்குறோம், இந்த 2 கேஸில் அவங்களுக்கு எது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபாரின் சிட்டிசன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபாரின் சிட்டிசன்னா அவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஆனால் டீம்ட் ரெசிடென்ட் வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு அப்ளிகபிள் இல்லை. அப்படின்னா அந்த டீம்டு ரெசிடென்ட்டுங்கிற கான்செப்ட்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. ஸோ நம்ம இதில் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து அவங்கள பார்க்க போகிறோம். இஸ் ஹி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அவங்க பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து வரும், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியாங்கிற கான்செப்டில் வரும். டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஃபாரின் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ் அப்படின்னா இந்தியன் இன்கம் 15 லட்சம் ரூபாயை விட அதிகமாக இருக்கா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லயபிள் டு பே டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி நோன் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இது வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இது அப்ளிகபிளே கிடையாது இவங்களுக்கு. இது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு தான் அப்ளிகபிள். அதனால இதை நம்ம பார்க்கவே வேண்டாம். லயபிள் டு பே டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி இந்த கேஸ் ஏல இருக்கிறவங்களுக்கு பார்க்கவே வேண்டாம். ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 30 டேஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 டேஸ்னால இந்த மினிமம் 120 டேஸுங்கிற இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இந்த ஸ்டே டியூரிங் 4 ப்ரிசைடிங் இயர் 365 டேஸாக இருந்தாலும் இந்த மினிமம் 120 டேஸுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகலைல்ல, அதனால அவங்க நான் ரெசிடென்ட். புரியுதா? ஸோ இதுக்கு நம்ம புக்கில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஹீ இஸ் நாட் அன் இந்தியன் சிட்டிசன். அதனால் இந்த டீம்டு ரெசிடென்ட் வந்து செக்ஷன் 6(1) கேபிட்டல் ஏல இருக்குல்ல, செக்ஷன் 6(1) கேபிட்டல் ஏல, அதனால அந்த செக்ஷனே அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்லிவிட்டு அந்த ப்ரீவியஸ் இயரில் அவங்க மினிமம் 120 டேஸ் வந்து அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த 2 கான்செப்டையும் நீங்கள் சைட் பை சைடு வச்சுக்கிட்டு இதில் அது எது அப்ளிகபிள்னு நீங்கள் இந்த மாதிரி டிக் போட்டால் தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் வேணும், மைண்ட்லேயே சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்று எழுதிட்டு இதில் எது அப்ளிகபிள் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து எழுதுங்க. கேஸ் ஏ ஆன்சர் என்னது? நான் ரெசிடென்ட். ஏன் நான் ரெசிடென்ட்னா அவங்க வந்து ஃபாரின் சிட்டிசன்ங்கிறதுனால செக்ஷன் 6(1) கேபிட்டல் ஏ நாட் அப்ளிகபிள். சின்ஸ் ஷீயான்னு தெரியல, நம்ம ஹீனே போட்டுக்குவோம். சின்ஸ் ஹி இஸ் ஃபாரின் சிட்டிசன் செக்ஷன் 6(1) கேபிட்டல் ஏ நாட் அப்ளிகபிள். ஸோ அந்த நாட் அப்ளிகபிள்ங்கிறதுனால அந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா அந்த கான்செப்டில் போய் பார்க்குறோம். அதில் அவங்க மினிமம் 120 டேஸும் வந்து அவங்க ஸ்டே பண்ணல. ஃபர்தர் ஸ்டே இன் இந்தியா டியூரிங் ப்ரீவியஸ் இயர் இஸ் நாட் 120 டேஸ். அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் பியை வந்து பாருங்களேன். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் இப்போ இதை வந்து இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை 1 மந்த் கழிச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்படி வேணால் ஒரு கலர் வச்சுக்கலாம். இவங்க வந்து ஃபாரின் சிட்டிசன் அப்படிங்கிறதுனால இது வந்து நாட் அப்ளிகபிள், அதனால இது வந்து ஒரு எக்ஸ் போட்டுருவோம். இந்த கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல, நாட் அப்ளிகபிள்னு. இஸ் ஹி அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் தான். டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஃபார் அது வந்து நம்ம பார்க்கவே வேண்டாம், ஏன்னா இந்த டீம்டு ரெசிடென்ஸில் தான் அதை பார்ப்போம். அதனால இதில் வந்து பார்க்கவே வேண்டாம். ஸோ இல்லை இதில் பார்க்குறோம் இந்தியன் இன்கம் எக்ஸிட்ஸ் ஃபார் 15 lakhs, இதில் வந்து ஓகே. அப்புறம் லயபிள் டு பே டேக்ஸ் இதை தான் வந்து நம்ம பார்க்கவே வேணாம். லயபிள் டு பே டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரிங்கிறத நம்ம இதில் பார்க்கவே வேண்டாம். ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் வந்து 30 டேஸ், ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும்? 120 டேஸ் வந்து இருந்திருக்கணும். அதனால இந்த கண்டிஷனை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் 3மே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதனால இவங்க நான் ரெசிடென்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போமா? நெக்ஸ்ட்டுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கலர் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் இந்தியன் சிட்டிசன்ங்கிறதுனால அவங்களுக்கு இதுவுமே அப்ளிகபிள் ஆகும், இதுவுமே அப்ளிகபிள் ஆகும். ஓகே. டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்ஸ் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கா, இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கா அப்படின்னா நோன் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால டீம்டு ரெசிடென்ஸ் கான்செப்ட் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லைபிள் டு பே டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி, நோ. இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும்ல, அதனால நமக்கு இந்த டீம்டு ரெசிடென்ட்ங்கிறதே அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 30 days தான். ஸோ அவங்க இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்புறம் இதெல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் நாட் ரெலவெண்ட். இதில் வந்து ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் இது வந்து நாட் அப்ளிகபிள் தான், புரியுதா? அதனால இவங்க நான் ரெசிடென்ட். ஓகேவா? நம்ம இதை வந்து ஈஸி தானே இப்போ உங்களுக்கு. இப்போ ஏன் நான் ரெசிடென்ட், ஏன்னா இவங்க வந்து இந்த இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இல்லை, அதனால டீம்டு ரெசிடென்ஸ்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. அப்புறம் இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அண்ட் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியாவில் மினிமம் 120 days ஸ்டே பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க எவ்வளோ ஸ்டே பண்ணியிருக்காங்க, 30 days தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க நான் ரெசிடென்ட் அப்படின்ட்டு எழுதணும். ஓகே. ஸோ கேஸ் பியும் வந்து என்னது, நான் ரெசிடென்ட். ஏன் நான் ரெசிடென்ட்? இந்தியன் இன்கம் not exceed rupees 15 lakhs. அதே மாதிரி அதனால டீம்டு ரெசிடென்ட் நாட் அப்ளிகபிள். அதனால நம்ம அந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியாவில் பார்க்குறோம். ஸோ அதுக்குமே இதை வந்து எழுத வேண்டாம். ஸ்டே இன் ப்ரீவியஸ் இயர் வந்து 120 days அப்படிங்கிறது எழுத வேண்டாம். ஏன்னா இப்போ இந்தியன் இன்கம்ங்கிறது இங்கேயும் நாட் அப்ளிகபிள், இதில் வந்துச்சுல, அதனால இதுலேயும் நாட் அப்ளிகபிள் தானே. அதனால இந்த ஃபர்தர் ஸ்டே இன் ப்ரீவியஸ் இயர் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே வேண்டாம், புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்கும்போது இந்தியன் இன்கம் வந்து நாட் எக்ஸீட் 15 lakhsனு போட்டாங்களா, அதனால இந்த டீம்டு ரெசிடென்ட் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதே மாதிரி இதுலேயும் வந்து அவங்க இதை சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால நான் ரெசிடென்ட் தான் அப்படின்னு போட்டுருந்தோம். ஓகே தானே? இப்போ நெக்ஸ்ட் கேஸ் சியை வந்து பாருங்க. ஒரே நிமிஷம். கேஸ் சியில் வந்து அவங்க இந்தியன் சிட்டிசன். ஸோ இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகும். இஸ் ஹி அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதுவும் எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட, இந்தியன் இன்கம் வந்து 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லைபிள் டு பே டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி, நோன் கொடுத்துட்டாங்க. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அவங்க இந்தியன் சிட்டிசன், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் தான், அவ்வளோதான். இப்போ இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுல, அதனால இவங்க நான் ரெசிடென்ட், சாரி இவங்க வந்து ரெசிடென்ட், டீம்டு ரெசிடென்ட். கரெக்டா? இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டதுனால டீம்டு ரெசிடென்ட். டீம்டு ரெசிடென்ட் வந்து எப்போதுமே ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக தான் இருப்பாங்க. கரெக்டாக? அதானே நம்ம பார்த்தோம். ஸோ டீம்டு ரெசிடென்ட் எப்போதுமே RNOR தான் இருப்பாங்க. ஓகே. இதுக்கு வந்து நம்ம என்னன்ட்டு எழுதணும், கேஸ் சி வந்து ரெசிடென்ட் not ordinary resident, ஏன் வந்து அவங்க வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு டீம்டு ரெசிடெண்ட்டாக இருக்காங்க. டீம்டு ரெசிடென்ட் வந்து எப்போதுமே நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக தான் இருப்பாங்க. எப்படி அவங்க டீம்டு ரெசிடென்ட்ஸ்னு கண்டுபிடிச்சோம், ஆல் கண்டிஷன்ஸ் இன் செக்ஷன் 6(1) A வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் டி வந்து பாருங்கள். கேஸ் டி வந்து இந்தியா. ஓகே. இந்தியன் சிட்டிசன் தான், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அதுவும் தான். ஸோ டீம்டு ரெசிடென்ட் கான்செப்டும் அப்ளிகபிள் ஆகும், இல்லைனா இந்தியன் சிட்டிசன் ஒரு PIO, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியா, அதுவுமே அப்ளிகபிள் ஆகும். டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 15 lakhs எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்புறம் லைபிள் டு பே டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே. அப்போது நம்ம என்ன பார்க்குறோம், இதில் வருதா அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் வருதாங்கிறது இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயோட அதிகங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 30 நாள் தான். அப்போ இது 120 days ஆச்சும் இருந்திருக்கும். இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்படின்னா அவங்க என்னது, நான் ரெசிடென்ட். புரியுதா?
ஸோ செக்ஷன் 6(1)A இருக்கிற கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா அவங்க இன்னொரு கண்ட்ரியில் லயபிள் டு பே டேக்ஸ், அதனால நம்ம இது சாட்டிஸ்ஃபை இருக்கான்னு பார்க்கணும். இதில் என்னது மினிமம் 120 days ஆச்சும் அவங்க இருந்திருக்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, 30 days தான் வந்து இருக்காங்க. அதனால அவங்க நான் ரெசிடென்ட். ஓகே, ஸோ கேஸ் டி தானே இது. கேஸ் டி வந்து நான் ரெசிடென்ட். ஏன் நான் ரெசிடென்ட்? liable to pay tax in another country. அதனால அவங்க அந்த டீம்டு ரெசிடென்ஸுங்கிற கான்செப்ட்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த மினிமம் லாஸ்ட் இயரில் மினிமம் 120 days இருந்திருக்காங்களான்னு பார்க்குறோம். அதுவும் நோன் வந்துருச்சு. அதனால் ஃபர்தர் ஸ்டே இன் India during previous year is not 120 days or more அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான், 120 days or more. எக்ஸாமில் எழுதும்போது டின்னு போடாதீங்க, DAYSன்னு போட்டுக்கோங்க. இதுலேயே 120 days or moreன்னு வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் இ வந்து பாருங்களேன். கேஸ் இ வந்து ஃபாரின் சிட்டிசன். ஸோ ஃபாரின் சிட்டிசன்னா அவங்களுக்கு இந்த டீம்டு ரெசிடென்ஸுங்கிற கான்செப்டே வராது. ஸோ ரெட் கலர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு, பிங்க் கலர் வச்சுக்கோ. ஃபாரின் சிட்டிசன்கிறதுனால அவங்களுக்கு டீம்டு ரெசிடென்ட்டுங்கிற கான்செப்டே அவங்களுக்கு வராது. கரெக்டாக இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் வரும். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு இந்த கான்செப்டில் வந்து வரும். டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஃபாரின் இன்கம், அந்த இந்தியன் இன்கம் வந்து 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கா, அது எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து எஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லைபிள் டு பே டேக்ஸ், அது வந்து நம்ம பார்க்கவே வேணாம், டீம்டு ரெசிடென்ட்டில் தான் அது பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 120 days இருந்திருக்காங்களான்னா இருந்திருக்காங்க. அப்புறம் 138 days இருந்திருக்காங்க. ஸோ மினிமம் 120 days இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 days இருந்திருக்காங்களான்னா இருந்திருக்காங்க. 380 days வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் செக்ஷன் 6(6)ங்கிறது அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். அடிஷ்னல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களா, டியூவல் கண்டிஷன்ஸ் கிவன் அண்டர் செக்ஷன் 6(6) சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னா அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களான்னா பண்ணிட்டாங்க. அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் நம்ம இதில் தானே பார்க்குறோம். ஸோ இதை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலை. மினிமம் 182 days வந்து அவங்க இருந்திருக்காங்களா, இல்லை. அதனால நம்ம இந்த மினிமம் 120 days ஆச்சும் இருந்திருக்காங்களாங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்துச்சுன்னா அவங்க ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ் தான். ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே இதானே பார்க்குறோம். எஸ்னா ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். நோனா நான் ரெசிடென்ட். ஸோ இவங்க வந்து 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்னது, ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? இதை நீங்கள் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி இந்த செக்ஷன் 6(1) A கான்செப்டையும் இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியாங்கிற கான்செப்டையும் நீங்கள் திரும்பி ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாயிடும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுனால கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகே, ஏன் அப்படி போடுறோன்னா இவங்க வந்து மினிமம் 120 days வந்து இருந்திருக்காங்க, ஆனால் 182 days வந்து இல்லை. அதனால அவங்க ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகே, ஹிஸ் ஸ்டே இன் இந்தியா is 120 days or more அப்படிங்கிறதுனால ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். பட் நாட் 182 days. But not 182 days or more. No. ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் எஃப் வந்து பாருங்கள். இன்னும் 3 தான். ஓகேவா? ஸோ கேஸ் எஃப் வந்து ஃபாரின் சிட்டிசன். அப்படின்னா அவங்களுக்கு டீம்டு ரெசிடென்ஸுங்கிற கான்செப்ட் நாட் அப்ளிகபிள். இஸ் ஹி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்? எஸ். அப்படின்னா இதில் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். டோட்டல் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கா, இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கா, எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லைபிள் டு பே டேக்ஸ், அது வந்து பார்க்க வேணாம், டீம்டு ரெசிடென்ட்டில் மட்டும்தான் அது வந்து நம்ம பார்ப்போம்.
நெக்ஸ்ட் ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 185 டேஸ். 182 டேஸை விடவே அதிகமாக இருக்குது. இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஓகே, அப்புறம் இதை நம்ம ஸ்டே டியூரிங் 4 இமீடியட்லி ப்ரிசைடிங் இயர்ஸ் பார்க்க வேணாம். இதில் மினிமம் 182 டேஸ் அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக ஆகிடுவாங்க, ரெசிடென்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ரெசிடென்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்குறோம். அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா ஆர்ஓஆர், ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக ஆகிடுவாங்க. அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ரொம்ப தேங்க்யூ. ஸோ மினிமம் 182 டேஸ் இருந்திருக்காங்கல்ல, அதனால அவங்க ரெசிடென்ட்டு. ஸோ ரெசிடென்ட்டுங்கனால அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்குறோம். அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களா, அதனால அவங்க ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? ஸோ கேஸ் எஃப், கேஸ் எஃப், ஸ்டே இன் இந்தியா டியூரிங் previous year is 18 is more than 182 days, is more than 182 days. Also additional conditions under section 6 subsection 6 satisfied. Hence resident, ordinary resident. Okay, the next case G, இந்தியன் சிட்டிசன் தான். ஓகே, இந்தியன் சிட்டிசன்னாக இருந்தால் அவங்களுக்கு இந்த ரெண்டு கான்செப்டுமே, டீம்டு ரெசிடென்ட் கான்செப்டுமே அப்ளிகபிள் ஆகும். இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் விசிட்டிங் இந்தியா அதுவுமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இஸ் ஹி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதுவும் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 15 lakhs வந்து நோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து கிடையாது. டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 15 lakhs கிடையாது, இதுலேயும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லைபிள் டு பே டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி, அது நம்ம பார்க்கவே வேண்டாம், நோன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் 3மே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிறதுனால இந்த டீம்டு ரெசிடென்ஸுங்கிற கான்செப்டே அவங்களுக்கு வராது தான். ஸோ லைபிள் டு பே டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி வந்து நோன் வந்து அது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகலைல்ல. இந்தியன் இன்கம் 15 லட்ச ரூபாயை விட அதிகமாக இருக்கணுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகலைல்ல, அதனால டீம்டு ரெசிடென்ட்லேயே அவங்க வரமாட்டாங்க. ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் வந்து 85 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 182 days ஆச்சு இருந்திருக்காங்களான்னு பார்ப்போம். அது இல்லைனா 120 days ஆச்சும் இருந்திருக்காங்களான்னு பார்ப்போம். அதுவும் இல்லை. அப்படின்னா இவங்க நான் ரெசிடென்ட், அவ்வளோதான். ஓகே, இது எத்தனாவது கேஸ்? கேஸ் ஜியா. கேஸ் ஜி வந்து நான் ரெசிடென்ட்ஸ். டீம்டு ரெசிடென்ஸுங்கிற கான்செப்டை வந்து அவங்களுக்கு வராது. ஏன்னா இந்தியன் இன்கம் நாட் எக்ஸீட் 15 லட்சம். அப்புறம் இதுலேயும் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. மினிமம் 120 days கூட அவங்க இல்லை, அதனால அவங்க நான் ரெசிடென்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேஸ் ஹெச், அவங்க வந்து ஃபாரின் சிட்டிசன். ஃபாரின் சிட்டிசன் அப்போனா அவங்களுக்கு டீம்டு ரெசிடென்ஸுங்கிற கான்செப்ட் வராது. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா அதுவும் நோன் கொடுத்துட்டாங்க. ஸோ நோன் கொடுத்துட்டாங்களா, அப்படின்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினும் கிடையாது, அவங்க இந்தியன் சிட்டிசனும் கிடையாது. அப்படின்னா நார்மலாக அந்த செக்ஷன் 6(1) இருக்கிற கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, மினிமம் 182 days இருந்திருக்கணும், அதை வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மினிமம் 182 days இருந்திருக்கணும். அப்புறம் இல்லைனா கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 days, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு படித்தாலும் பேசிக் கண்டிஷன் அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 days, இதை பார்க்குறோம். ஓகேவா? ஏன் பார்க்குறோம்? அவங்க இந்தியன் சிட்டிசனும் கிடையாது, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினும் கிடையாது. அதனால நார்மலாக இருக்கிற செக்ஷன் 6(1) இருக்கிற கண்டிஷன்ஸ் பார்க்குறோம். ஓகே, மினிமம் 182 days வந்து கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்காங்களா? இல்லை. அப்படின்னா மினிமம் 60 days வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 365 days வந்து இருந்திருக்காங்களா? அதுவும் வந்து இருந்திருக்காங்க. அடிஷ்னல் கண்டிஷனே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அப்படின்னா ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். புரியுதுல? இது இந்த ரெண்டு கான்செப்டும் யாருக்கு அப்ளிகபிள்? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியாவுக்கு வந்து இது அப்ளிகபிள். இந்த டீம்டு ரெசிடென்ட் வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஆனால் இவங்க ஃபாரின் சிட்டிசன், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினும் அவங்க கிடையாது. அதனால இவங்களுக்கு இந்த ரெண்டு கண்டிஷனுமே நாட் அப்ளிகபிள். அதனால நம்ம முதலாக பேசிக் கண்டிஷன் படித்தோம்ல, அதில் வந்து இவங்களுக்கு வருதான்னு பார்க்குறோம். அதில் என்ன பார்த்தோம்? 2 இருக்கும், 2ல் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 182 டேஸ் வந்து அவங்க இருந்திருக்கணும். இவங்க எத்தனை நாள் இருந்திருக்காங்க? 85 டேஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து நாட் அப்ளிகபிள். அதனால இன்னொன்று இருக்குல்ல, மினிமம் 60 டேஸ் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 இயர்ஸில் 365 டேஸ் ஆச்சும் இருந்திருக்கணும். அது அப்ளிகபிளான்னு பார்க்குறோம். மினிமம் 60 டேஸ் இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. 85 டேஸ் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. 380 டேஸ் இருந்திருக்காங்க. ஓகே, அப்போனா அவங்க ரெசிடென்ட். இப்போ அடிஷ்னல் கண்டிஷன் செக் பண்ணோம். அடிஷ்னல் கண்டிஷனுக்கு வந்து இவங்க டேரெக்டாக எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. செக்ஷன் 6(6)னா அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு எஸ்ன்னு கொடுத்தாங்க. அதனால அவங்க ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகே, கேஸ் ஹெச், ஸ்டே இன் இந்தியா during current previous year is 85 days, which is more than 60 days, which is more than 60 days. Stay during 4 years, 4 previous years immediately preceding the current previous year, immediately preceding the current previous year is 380 days, which is more than 365 days. Hence, basic condition satisfied. அதனால அவங்க ரெசிடென்ட்ஸ். ஓகேவா? Further, it is given that additional conditions also satisfied. Hence, residents, ordinary resident. ஓகே, அவ்வளோதான் வந்து இந்த ப்ரொவிஷன், இந்த கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 வந்து பாருங்கள். Mr. X, aged 19 years, left India for first time on 31st May 2025. ஸோ அவருக்கு ஏஜ் வந்து ஏன் அப்படி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அது கொடுக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. கொடுக்கணும், நம்ம ஸ்லாப் ரேட்ஸில் தான் ஏஜ் வந்து பார்ப்போம். இதில் வந்து ஏஜே பார்க்க மாட்டோம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில். சும்மா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமே அவர் 31st May 2025 தான் போகிறார். ஸோ நம்மளோட இயர் வந்து என்னது? 1st April ப்ரீவியஸ் இயர். ஓகே, 1st April 2025 31st March 26 வரைக்கும். எப்போ வந்து அவர் இந்தியா விட்டு வெளில போகிறாரு? 31st May தான் போகிறாரு. ஸோ May 31 அவர் இந்தியா விட்டு வெளியில் போயிட்டார். அப்படின்னா எத்தனை நாள் அவர் இந்தியாவில் இருந்திருக்கிறாரு? ஸோ ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும், ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகே, ஸோ ஏப்ரலில் 30 நாள் வந்து இருக்கார். எப்படி போடுறேன்னு புரியுதா? ஸோ மொத்தம் எத்தனை நாள்? 31st May வந்து அவர் இந்தியா விட்டு வெளில போயிட்டாருப்பா. அப்படின்னா எத்தனை நாள் இந்த வருஷம் இருந்திருக்காரு சொல்லுங்கள். அவங்க அதுக்கப்புறம் எப்போ வந்தாருலாம் கொடுக்கல, அவ்வளோதான். ஓகேவா? திரும்பி அவர் இந்தியாவுக்கு வந்ததாகவே கொடுக்கல. ஸோ எத்தனை நாள் வந்து இருந்திருக்கிறாரு? ஏப்ரலில் 30 நாள் வந்திருக்கிறாரு. மேல 30ன்னு சொல்லுவோமா 31ன்னு சொல்லுவோமா? 31 தானே கவுண்ட் பண்ணுவோம். அவங்க லெஃப்ட் இந்தியா அரைவல் டேட், டிபார்ச்சர் டேட் ரெண்டுத்துமே தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டிபார்ச்சர் டேட் அதையும் தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 30 + 31 அவங்க வந்து 61 டேஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்கிறாரு. இந்த எக்ஸுங்கிறவர் யாரோட எக்ஸ்ன்னு தெரியல. ஓகே, புரியுதா இது வரைக்கும்? Determine his residential status for the previous year 25-26 if he left India for employment purpose. ஸோ நம்ம ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தோம்ல, எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக அவங்க இந்தியா விட்டு வெளில போகிறாங்க அப்படின்னா
நம்ம அந்த 182 டேஸுங்கிறது மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்ட்டு. பேசிக் கண்டிஷனில் 2 இருக்குது. என்ன 2 இருக்குது சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கா? ஸோ பேசிக் கண்டிஷனில் என்ன 2 கண்டிஷன் இருக்குது? பேசிக் கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 6(1)ல் என்ன 2 கண்டிஷன்ஸ் இருக்குது? மினிமம் 182 டேஸ் வந்து இருந்திருக்கணும் ப்ரீவியஸ் இயரில், இல்லைனா ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ், இப்படின்ட்டு 2 கண்டிஷன் இருக்குது. ஆனால் இந்தியன் சிட்டிசன் லெஃப்ட் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மினிமம் 182 டேஸ் மட்டும்தான் பார்ப்போம், இதை பார்க்க மாட்டோம். அந்த கேஸ் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, ஹி லெஃப்ட் இந்தியா அந்த வேர்ல்டு டூர்னா இந்த ரெண்டுத்தையுமே வந்து பார்க்கணும், புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சின்ஸ் மிஸ்டர் எக்ஸ் left India for employment purpose, we will see only the first basic condition. He has stayed in India only for 61, okay, 30 plus 31 வந்து 61 days during current previous year. Hence, since it is less than 182 days, therefore non-resident. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் வந்து சின்ஸ் அவர் வேர்ல்டு டூருக்காக வெளியில் போயிருக்காரு. ஓகே, சின்ஸ் மிஸ்டர் எக்ஸ் லெஃப்ட் இந்தியா ஃபார் வேர்ல்ட் டூர் both basic conditions are applicable, even though his stay, இதில் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். ஸோ புக்கில் வந்து எக்ஸெப்ஷன் ஆஃப் செக்ஷன் 6(1) அப்படின்ட்டு அப்படிலாம் வந்து இருக்கும். நீங்கள் அதே மாதிரி அப்படியே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி எழுதணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி நார்மல் லாங்குவேஜ்லேயே எழுதலாம். நம்ம லீகல் டேர்ம்ஸ்லாம் போட்டோம்ல, 182 டேஸுங்கிறது 60 டேஸ் அதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டோம்ல, அப்படின்னா ஓகே தான், மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஈவன் தோ ஹிஸ் ஸ்டே இன் இந்தியா டியூரிங் current previous year is less than 182 days, he has stayed for 61 days, that is na I in போட்டுக்கலாம், that is more than 60 days during current previous year and 365 days or more during for PPY na preceding previous years, PPY ன்னு எழுதாமல் ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க, during 4 preceding previous year, hence residents. ஓகே, இப்போ வந்து அந்த செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6 அதாவது அடிஷ்னல் கண்டிஷன்ஸையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா
அவங்க ஃபர்ஸ்ட் டைமே அப்போ தான் இந்தியா விட்டு வெளில போகிறதா கொடுத்துருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் டைமே அவங்க 31st மேல தான் இந்தியா விட்டு வெளியில் போகிறாங்க. ஆல்சோ additional conditions satisfied. Okay, conditions satisfied because it is given that he left India for first time, hence resident ordinary resident எழுதிக்கோங்க. RORனா resident ordinary resident. Next illustration 7. X came to India for first time on July. நம்ம மிஸ்ஸஸ் எக்ஸ்னு சும்மா போட்டிருக்கோம். இன்னும் வெறும் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. போனதில் மிஸ்டர் எக்ஸ்னு கொடுத்துருக்கு, வெறும் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால் மிஸ்ஸஸ் எக்ஸ்னு போட்டிருக்கோம். மிஸ்ஸஸ் எக்ஸ் கேம் டு இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் on July 24, 2021. From July 24, 2021 to December 25, 2022 he was in India. ஸோ இந்த மாதிரி டைம்லைன் வரைஞ்சிங்கன்னா புரியும். ஆனால் எக்ஸாமில் வந்து டைம்லைன் வரைகிற அளவுக்கு டைம் இருக்காது. அதனால் மைண்ட்லேயே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்காக இப்படி போடுறேன். 1st April 25லேருந்து 31st March 26 வரைக்கும் தான் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர். இதில் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு இந்தியாவுக்கு அவங்க எப்போ வராங்க? July 24, 2021 தான் வராங்க. July 24, 2021. ஓகே, July 24, 2021 அவங்க வராங்க. July 24, 2021லேருந்து December 25, 2022 வரைக்கும் அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட் ப்ரீவியஸ் இயர் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்க்கலாம். Again he came to India on August 5, 2025. August 5, 2025ல August 5, 2025ல வராங்க ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் அண்ட் லெஃப்ட் இந்தியா November 25, 2025 பர்மனெண்ட்லி. சந்தோஷம், இந்தியா விட்டு வெளில போயிட்டாங்க பர்மனெண்ட்டாக. இனிமேல் நான் இந்தியாவுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. November 25, 2025ல. ஸோ இந்த நாளுக்குள்ளே அவங்க எத்தனை நாள் இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த பீரியட்குள்ளே August 5லேருந்து November 25 வரைக்கும் எத்தனை நாள் இருந்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்டில் எத்தனை நாள்? ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் இப்படி உங்களுடைய கையில் இப்படி வச்சு பார்ப்பீங்களா? தெரியுமா உங்களுக்கு? கையை வந்து இப்படி மூடி வச்சிட்டிங்க உங்கள் ஃபிஸ்ட்டுனா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜனவரி, அது 31. அதுக்கு நடுவில் கேப் மாதிரி வருதுல்ல, அதனால அது 30. அப்படி பார்த்து ஆகஸ்ட்டில் 30 டேஸா 31 டேஸான்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி விளையாட இருப்போம்ல, அதை வச்சு பார்க்கலாம். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு 31 டேஸ். ஓகே, எனக்கு மனப்பாடமாலாம் தெரியாது ஒரு மாதத்தில் எத்தனை நாள் வருது அப்படின்ட்டு மனப்பாடமாலாம் தெரியாது. யூஸ்வலாக ஏப்ரலில் 30 டேஸ்ன்னு தெரியும், மேல 31 தெரியும். ஆனால் ஆகஸ்ட்டில் வந்து டக்குன்னு கேட்டோன்னா 30 டேஸா 31 டேஸாலாம் ஞாபகம் இருக்காது. இப்படி கையில் தான் பார்ப்பேன், இந்த பாம்பு மூடி வச்சு. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு 31 டேஸ். 31 டேஸில் 5th August அவங்க வந்துட்டாங்க. அப்போனா 4th August வரைக்கும் அவங்க இல்லை. 31 - 4னா 27. ஸோ ஆகஸ்ட்டில் 27 டேஸ். இங்கே நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் number of days stayed in India during current previous year ஆகஸ்ட்டில் 27 டேஸ். ஓகே, இது ஈஸியாக புரியலைங்க. இப்படி எண்ணலாம் 5, 6, 7, 8, 9, 10, 31 வரைக்கும் விரல் விட்டு எண்ணிட்டு இருக்கலாம். இல்லைனா இப்படி ஈஸியாக போட்டுக்கலாம். ஆகஸ்ட்டில் 31 நாள். August 5 வந்து அவங்க இந்தியா வந்துட்டாங்க. அப்போனா August 4 வரைக்கும் இந்தியாவில் இல்லை. அதனால 31 - 4 27 டேஸ். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் என்னது? ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பர் எது வரைக்கும் அவங்க இருக்காங்க? நவம்பர் வரைக்கும் இருக்காங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் 25 நாள் இருக்காங்க. அப்போ செப்டம்பர் ஃபுல்லாக 30 டேஸ் வந்து இருக்காங்க. அக்டோபரில் 31 டேஸ் வந்து இருக்காங்க. நவம்பரில் 25 டேஸ் இருக்காங்க. 25. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 27 + 30 + 31 + 25னா 113 டேஸ். 113 டேஸ். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை.
இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் எத்தனை நாள் இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்கிற 25, 26க்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயர். ஸோ 25, 26ல் தான் அவங்க 182 டேஸ் வந்து அவங்க இல்லை. அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயர். ஓகே, 1 2 3 4 24, 25, 23, 24, 22, 23, இங்கே போட்டுருக்கேன் 21, 22. புரியுதா? 1 2 3 4. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஜூலை 24, 2021 தான் வந்தாங்க. ஜூலை 24ல் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜூலை 24 மீன்ஸ் 24th ஜூலை 2021. ஓகே, அதிலிருந்து டிசம்பர் 5, 2022 வரைக்கும் இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க. டிசம்பர்னா எதில் வரும்? 2022, 2023ல் வருமா? டிசம்பர் 25 வரைக்கும் இங்கே கிட்டத்தட்ட வரும். ஓகே, டிசம்பர் 25 வரைக்கும் 25/12/2022 வரைக்கும். இதுக்குள்ளே எத்தனை நாள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டைம்லைன் வரையிலனாலும் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் மைண்டில் இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் எத்தனை நாள் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் அவங்க ஜூலை 24, 2021 டிசம்பர் 25, 2022 வரைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இதே மாதிரி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டேட் இன் இந்தியா டியூரிங் 4 இயர்ஸ் இமீடியட்லி ப்ரிசீடிங் கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டேட் இன் இந்தியா during 4 preceding preceding previous years. அப்படின்னா 2021லேருந்து 2022 வரைக்கும் எத்தனை நாள் வந்து அவங்க இருந்திருக்காங்க? ஸோ ஜூலை 2021 ஜூலையில் 31 நாள். கரெக்டாக 31ல் அவங்க எத்தனை நாள் வந்து இல்லை? 24th தான் வந்திருக்காங்க. அப்போ 23 வரைக்கும் அவங்க இல்லை. அதனால் 31 - 23 போட்டிங்கன்னா 8 டேஸ் வரும். புரியுதா? நம்ம இந்த மந்த் பார்க்குறோம், ஜூலை மாதம் 31 நாள். அவங்க எத்தனை நாள் இருந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஜூலையில் மொத்தம் எத்தனை நாள்? 31. அவங்க 23rd வரைக்கும் அவங்க இந்தியாவில் இல்லை. அதனால அதுலேருந்து 23 மைனஸ் பண்ணுங்கள். 31லேருந்து 23 மைனஸ் பண்ணால் 8 வருது. ஓகே, ஸோ ஜூலை 24th 2021 to 31st March 2022 வந்து எத்தனை நாள் வரும்னு பார்க்குறோம். அதுக்கு ஜூலையில் 8 நாள், ஆகஸ்டில் 31, செப்டம்பரில் 30, அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 31, ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 28, மார்ச்சில் 31. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 8 + 31 + 30 + 31 + 30 + 31 + 31 + 28 + 31 251 டேஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ நம்ம எது வரைக்கும் போட்டிருக்கோம்? 31st March 2022 வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து April 1st 2022லேருந்து அவங்க எத்தனை நாள் இருந்திருக்காங்க? 25th December 2022 வரைக்கும் தான் இருக்காங்க. ஸோ to December 25th 2022 எத்தனை நாள் வரும்? ஏப்ரல் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஏப்ரலில் 30, மேல 31, ஏப்ரல், மே, ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்லேயும் 31 தான், செப்டம்பரில் 30, அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 25 தான் இருந்திருக்காங்க. ப்ளஸ் 25 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 30 + 31 + 30 + 31 + 31 + 30 + 31 + 30 + 25 269.
269 days. அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 251 + 269 251 + 269 வந்து 520 days. 520 days. ஸோ எவ்வளோ இருந்தால் போதும்? 365 days இருந்தால் போதும். புரியுதா சொல்கிறது? இந்த பேசிக் கண்டிஷன் பார்த்தோம்ல, அந்த ப்ரீவியஸ் இயரில் 60 days, அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 days, அதுதான் அப்ளிகபிளான்னு பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் 113 days வந்து இருந்திருக்காங்க. 60 days விட அதிகமாக தான் இருந்திருக்காங்க, ஓகே தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 இயர்ஸில் 365 days வந்து இருந்திருக்கணும். 520 days வந்து அவங்க இருந்திருக்காங்க. Since stay in India during current previous year is எத்தனை டேஸ்? 113 days. 113 days, which is more than 60 days, and stay during 4 preceding previous years is PPYன்னு போடாதீங்க, 4 preceding previous yearனே போடுங்க, is 520 days. எக்ஸாமில் எழுதும்போது சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக நோட்டில் ஏதோ எழுதுறீங்கன்னா எழுதிக்கோங்க. எக்ஸாமில் எழுதும்போது ஃபுல்லாக போடுங்க. during 4 preceding previous year is 520 days, which is more than 60 days, which is more than 365 days, then 365 days, hence resident. ஓகே, இப்போ வந்து அவங்க அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போம். அடிஷ்னல் கண்டிஷன் வந்து என்னது? லாஸ்ட் 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் ஏதாச்சும் 2 ப்ரீவியஸ் இயரில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அடிஷ்னல் கண்டிஷன் 2 இருக்குது. ஒன்று வந்து அது, இன்னொன்று வந்து லாஸ்ட் 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் 730 days ஆர் மோர் வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும். அதுதான் அடிஷ்னல் கண்டிஷன். கரெக்டாக? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்கள, இது resident for 2 years or more in last 10 previous years and stay in India for 730 days or more in last 7 previous years. அதுதான் நம்ம வந்து இவங்களுக்கு அப்ளிகபிளாக இப்போ அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். he is a foreign citizen, he is an Indian citizen. அது நம்ம பார்க்கவே வேண்டாம்ல. இந்தியா விட்டு வெளில போகிறவங்களுக்கு தானே அது பார்ப்போம். he came to India for first time அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது பார்க்கவே மாட்டோம். ஸோ இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியா எதுவுமே அதில் வந்து வராது. கரெக்டாக? ஸோ 2 இதுலேயுமே அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக அவங்க இந்தியா விட்டு வெளில போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த 182 days மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இல்லைனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்தியன் சிட்டிசன் விசிட்டிங் இந்தியா, அது 182 days சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது 120 days இருக்காங்களா, இந்தியன் இன்கம் மோர் தென் 15 lakhs, அதெல்லாம் பார்ப்போம். அதை பற்றிலாம் அதில் கொடுக்கவே இல்லை. இந்தியன் இன்கம் எவ்வளோன்னு அதெல்லாம் எதுவுமே அவங்க கொடுக்கல. இது ஜஸ்ட் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. he is a foreign citizen, he is an Indian citizen. இட் டசன்ட் மேட்டர். 2 கேஸ்லையுமே ஒன்றா தான் இருக்கும். இப்போ அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகே, இப்போது அடிஷ்னல் கண்டிஷன் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற 10 ப்ரீவியஸ் இயரில் ஏதாச்சும் 2 ப்ரீவியஸ் இயரில் அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். கரெக்டாக? அப்படின்னா இதில் பாருங்களேன், இதில் 251 days, 269 days ரெண்டுமே வந்து 182 days ஆர் மோர் தானே. அப்போனா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. சொல்கிறது புரியுதா? அந்த டைம் லைன் கூட ஃபர்ஸ்ட் போட்டோமே. இதில் இந்த 15-16லேருந்து 24-25 வரைக்கும் ஏதாச்சும் 2 இயரில் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். இவங்க தான் இருந்திருக்காங்கல்ல நம்ம போட்டதில். ரெசிடெண்ட்டாக இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த 182 days ஒரு 3 பேசிக் கண்டிஷன் பார்க்குறோம்ல, அதை பார்த்து அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காங்கன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு. செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் வந்து என்னது? முன்னாடி இருக்கிற 7 ப்ரீவியஸ் இயரில் அவங்க 730 days மினிமம் இருந்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஆனால் இவங்க எத்தனை நாள் இருந்திருக்காங்க? 520 days தான் இருந்திருக்காங்க. ஓகே, அதனால
இவங்க அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அவங்க ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். புரியுதா? அடிஷ்னல் கண்டிஷனை மைண்டில் வச்சுட்டு இது அப்படியே யோசிங்க. ஸோ இது வந்து he satisfies first additional condition because he is resident in 2 years out of 10 preceding previous years. PPY na preceding previous years. But stay in India during 7 preceding previous years is only எத்தனை நாள்? 520 days. 520 days less than 730 days. Hence அடிஷ்னல் கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். புரியுதா? ஈஸி தானே இது? கொஞ்சம் லாங்காக இருக்குது அவ்வளோதான், மற்றபடி இது ஈஸி தான். இந்த டேஸ் கால்குலேட் பண்ணுறது மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட் இந்த இல்லஸ்ட்ரேஷன் 8 வந்து பாருங்கள். எக்ஸ் அ ஃபாரின் சிட்டிசன், எல்லாத்துலேயுமே எக்ஸ்னு போடுறாங்க. எக்ஸ் ஒய் இசட்னு மாற்றி போடலாம்ல. எக்ஸ் அ ஃபாரின் சிட்டிசன் ரிசைட்ஸ் இன் இந்தியா during the previous year 25-26 for 83 days. தேங்க்யூ ஸோ மச். அவங்களே எத்தனை நாள் கொடுத்துட்டாங்க, நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். ஓகே. Determine his residential status for the previous year 25-26 assuming his stay in India during the last few previous year are as follows. இந்த லாஸ்ட் ஃபியூங்கிறது அவங்களே கொடுத்தாங்க. அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 years, அப்புறம் 7 years 10 yearsலாம் பார்ப்போம், அதெல்லாமும் அவங்களே கொடுத்தாங்க. நம்ம இதில் ஜஸ்ட் இன்டர்பிரேட் மட்டும் பண்ணால் போதும். நம்பர் ஆஃப் இயர்ஸ்லாம் எவ்வளோன்ட்டு, நம்பர் ஆஃப் டேஸ்லாம் எவ்வளோன்னு மந்த் வைஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். ஓகே. இவங்க ஃபாரின் சிட்டிசன் இருந்துட்டு போகிறோம். நம்ம என்ன பார்க்குறோம்? பேசிக் கண்டிஷன் தான் பார்க்குறோம். பேசிக் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் வந்து என்னது? மினிமம் 182 டேஸ் வந்து இருந்திருக்காங்களா? இல்லை, 83 டேஸ் தான் இருந்திருக்காங்க. அதனால செகண்ட் பேசிக் கண்டிஷன் வந்து பார்க்குறோம். செகண்ட் பேசிக் கண்டிஷன் வந்து என்னது? இமீடியட்லி ப்ரிசைடிங் இயர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 60 டேஸ் இருக்காங்களா ப்ரீவியஸ் இயரில்? அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 இயர்ஸில் 365 டேஸ் ஆச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 இயர்ஸ்னால் 24, 25, 23, 24, 22, 23, 21, 22 அதில். ஓகே. ஸோ ஸ்டே டியூரிங் கரண்ட் ப்ரீவியஸ் இயர் is 83 days. ஸ்டே டியூரிங் 4 preceding previous years. பிபிஒய்ன்னு போடாதீங்க, ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்னு ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. எப்படி கால்குலேட் பண்ணணும்? 67 + 15 + 175 + 121. 67 + 15 + 175 + 121னா 378 டேஸ். ஓகேவா? அப்போனா 365 டேஸை விட அதிகமாக இருந்திருக்காங்க. அப்படின்னா பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. சின்ஸ் he has stayed in India for 83 days. Which is more than 60 days அப்படின்னு போட்டிருக்கோம். which is more than 60 days and 378. ஓகே. in India for 83 days during current previous year அப்படின்னு போட்டுக்கோங்க. which is more than 60 days and 378 days during 4 immediately preceding previous years. Immediately preceding
preceding previous years which is more than 365 days. 365 days. Hence residents. இப்போ அடிஷ்னல் கண்டிஷன் பார்ப்போம். பேசிக் கண்டிஷன் வச்சு அவங்க ரெசிடென்ட்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடிஷ்னல் கண்டிஷன் வந்து என்னது? முன்னாடி இருக்கிற 10 ப்ரீவியஸ் இயரில் ஏதாச்சும் 2 ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அண்ட் 2 அடிஷ்னல் கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். பேசிக் கண்டிஷன் தான் ஏதாச்சும் ஒன்று. அடிஷ்னல் கண்டிஷன் இன்னொன்று வந்து என்னது? 7 ப்ரீவியஸ் இயர்ஸில் 730 days ஆர் மோர் வந்து இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ரெசிடெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்டாக? ஸோ அடிஷ்னல் கண்டிஷன் மாதிரி ஹெட்டிங் வேணால் போட்டுக்கோங்க. அடிஷ்னல் கண்டிஷன் போட்டுட்டு ஏதாச்சும் 2 இயர்ஸில் இவங்க ரெசிடெண்ட்டாக இருக்காங்களான்னு பார்த்தா போதும். கரெக்டாக? எப்படி பார்க்குறது? பேசிக் கண்டிஷனை யூஸ் பண்ணி பார்க்கணும். பேசிக் கண்டிஷன் 2 இருக்குது. புரியுதா? எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா இல்லை புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். பேசிக் கண்டிஷன் வந்து என்னது? மினிமம் 182 days கரண்ட் ப்ரீவியஸ் இயரில், ஆர் கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 60 days. அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயரில் 365 days. இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆவாங்க? ரெசிடெண்ட் ஆவாங்க. ரெசிடெண்ட் ஆகிட்டாங்கன்னா அடிஷ்னல் கண்டிஷன் பார்ப்போம். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டுத்துமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்டு 2 out of 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். இன்னொன்று வந்து என்னது? 730 days ஆச்சும் இந்தியாவில் இருந்திருக்கணும். மினிமம் 730 days இந்தியாவில் இருந்திருக்கணும் டியூரிங் 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த அடிஷ்னல் கண்டிஷனில் 2 out of 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கோன்னா எப்படி ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காங்களான்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதை வந்து பாருங்களேன். 67 days அந்த 182 days வந்து இல்லை. அப்போ 60 days ஆச்சும் இருந்திருக்காங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 இயர்ஸில் 365 days இருந்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 இயர்ஸ்னால் இப்போ இதை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா புக்கில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறத வந்து இப்போ கேல்குலேட்டரில் போடுங்களேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 இயர்ஸ் இல்லைனா 15 + 175 இது 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 ப்ளஸ் 121 + 310னா 621. அப்போ 365 days ஆர் மோர் வந்து இருந்திருக்காங்க. அதனால செகண்ட் பேசிக் கண்டிஷனை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அதனால இவங்க ரெசிடெண்ட். ஓகேவா? ஸோ 24 இயர் வந்து 24-25ல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடெண்ட். ஏன் 60 days டியூரிங் கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அண்ட் மினிமம் 60 days டியூரிங் கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அண்ட் மினிமம் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கங்கிறதுனால அண்ட் மினிமம் 365 days during 4 preceding previous years. நெக்ஸ்ட்டு இப்போ 23-24ல் அவங்க வந்து என்னதுன்னு பார்க்கணும். ஏதாவது 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏதாச்சும் 2த்தில் மட்டும் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 10 வருஷத்தில் ஏதாச்சும் 2த்தில் மட்டும் அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்தால் போதும். 23-24ல் 15 days மினிமம் 182 days வந்து அவங்க இல்லை. மினிமம் 60 days அவங்க இல்லை. அதனால அவங்க நான் ரெசிடெண்ட். 23-24ல் நான் ரெசிடெண்ட். புரியுதா? நெக்ஸ்ட்டு 2022-23ல் எத்தனை நாள் இருந்திருக்காங்க? 175 days. மினிமம் 182 days இருந்திருக்கணும், ஆனால் இல்லை. அதனால மினிமம் 60 days இருக்காங்களான்னு பார்க்குறோம். மினிமம் 60 days இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில். அப்போனா இது இது
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 121 + 310 + 265 + 137 833 வந்துருச்சு. அப்படின்னா 365 days ஆர் மோர் இருந்தால் போதும்ல, அவங்க இருந்திருக்காங்க, அதனால ரெசிடென்ட்ஸ். இதே ரீசன் தான் அதில் வரும், இதே ரீசன் தான் இதில் வந்து ரீசன் வராது. ஸோ இதே ரீசன் தான் இதில் வரும். ஓகே, நான் அப்புறமா அதை நோட்ஸ் அனுப்பும்போது திரும்பி எழுதிடுறேன், இப்போ நான் சொல்கிறதுக்காக. அப்போனா ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அதனால ஸ்டே. ஓகே, ரெசிடென்ட்ஸ் in 2 years out of 10 preceding previous years, hence first additional condition satisfied. இப்போ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்ப்போம். அது என்னது, 7 ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 730 days இருந்திருக்காங்களா அப்படின்ட்டு. ஸ்டே இன் இந்தியா டியூரிங் 7 preceding previous years. அப்படின்னா எதுலேருந்து 7னா எதுலேருந்து, இங்கே வந்து ஓகே. ஸோ 1 2 3 4 5 6 7 இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 2018-19 18-19 24-25 வரைக்கும், 2018-19 2024-25 வரைக்கும் எத்தனை நாள் இருக்காங்கன்னு பார்க்கணும். 137 + 265 + 310 + 121 + 175 + 15 + 67 போட்டால் 1090 வந்துருச்சு. ஸோ 730 days ஆர் மோர் வந்து அவங்க இருக்காங்க. அவங்க வந்து 1090 டேஸே இருக்காங்க, 730 days இருந்தால் போதும். ஸோ 1090 days வந்து இருக்காங்க. அதனால் போத் additional condition satisfied. Additional condition satisfied, hence non-resident. Resident, ordinary resident. Hence resident. சாரி, நான் தான் அப்படி அப்பப்போ கொஞ்சம் மாதிரி லூஸ் பிடிச்ச மாதிரி பேசுவேன். ஹென்ஸ் ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். அவ்வளோதான் வந்து இண்டிவிஜுவலோடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இண்டிவிஜுவலோடது தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அண்ட் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வந்து ஈஸி தான். ஹஃபோடது, ஏஓபி, பிஓஐ அதெல்லாம் அவ்வளோதான். ஓகே, ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இண்டிவிஜுவலோடதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கண்டிஷன் பார்த்தோம், அப்புறம் அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன்ஸ்னு இருக்கிறது பார்த்தோம், அப்புறம் இந்தியன் சிட்டிசன் ஒரு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியா, இல்லைனா டீம்டு ரெசிடென்ட். இது எல்லாத்தையும் பார்த்தோம். இது எல்லாத்தையும் பார்த்து இதுக்கு இருக்கிற சம்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த சம்ஸ்லாம் நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ மற்றது ஹஃப், ஏஓபி, பிஓஐலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.